நிகழ்ச்சியாக இன்று குழந்தைகளை கொண்டாடுங்கள் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை நம்மிடம் வழங்க வருபவர் திருமதி கிரேசி மேரி அவர்கள். கிரேசி மேரி அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். மேடம் ஒரு தமிழ் பேராசிரியர், ஸ்கூலில் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, குழந்தைகளுக்கு நல்ல கதைகளை சொல்லுவாங்க. ஸோ அவங்கள நம்மளை நூலகத்துக்கு கேட்டோன்னா உடனே ஒத்துக்கிட்டு குழந்தைகளுக்காக நிகழ்ச்சி நடத்த வந்திருக்காங்க. திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கள மீண்டும் ஒரு முறை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். ஸோ மேடத்தோடு சேர்ந்து நம்மளும் என்ஜாய் பண்ணலாமா? கதை சொல்லுவாங்க, குழந்தைகளை கொண்டாடுங்கள் அப்படின்னா என்னது? சில்ட்ரனா? சரி 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 மேடம், இந்தாங்க மேடம். அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பேசுங்க. பேச மாட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஸோ மேடத்தை சிறப்புரை செய்ய நமது நூலகர் அங்கமுத்து அவர்களை அழைக்கிறோம். நன்றி நன்றி. ஸோ நிகழ்ச்சி நிறையா நடக்குது, குழந்தைகள் தான் கம்மியாக இருக்கீங்க. ஸோ நிறையா வரணும். விசேஷமா? சரி பரவாயில்ல, இதுலேயும் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். இப்போது தலைப்பு என்ன படித்து பார்த்தீங்களா? அந்த தலைப்பை, குழந்தைகளை கொண்டாடுங்கள். இன்னைக்கு என்ன நாள்? சண்டே. என்ன தேதி? 15 15. இப்போது என்னுடைய பெயர் கிரேசி மேரி. ஐயா சொன்னாங்கல்ல, கேட்டிங்களா எல்லாரும்? சூப்பர். நீங்கள் கிங்க, உடனே பதில் சொல்கிறீங்க. திருச்சியிலேருந்து வந்திருக்கேன், தமிழாசிரியராக இருக்கேன். நான் என்னை பற்றி எப்படி சொன்னேனோ அதே போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய தனித்திறமை என்ன? இப்போ என்னோடய தனித்திறமை அப்படின்னு கேட்டால், நான் பாடுவேன். இப்போ நீங்கள் ஆடுவீங்களா, இல்லை பேசுவீங்களா, வரைவீங்களா அப்படின்னு அந்த திறமையோடு சேர்த்து உங்களுடைய பெயரை சொல்லி நீங்கள் என்கிட்ட அறிமுகப்படுத்திக்கோங்க. சரிங்களா? இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். சரியா? பாப்பா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கு என்ன தெரியும் ப்ளஸ் உங்களோட பேர். சரியா? என் பேர் கல்பனா. எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். என் பேர் கல்பனா. எனக்கு டிராயிங் பண்ண ரொம்ப பிடிக்கும், பண்ணுவேன். என் பேர் திவ்யா. வணக்கம், நான் ரூத். எனக்கு பியானோ வாசிக்க பிடிக்கும், அப்புறம் பாட பிடிக்கும். என்னோட my talent is my gene, intelligence and imagination. My name is K. Sadiyan Perumal. எனக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும், அப்புறம் என் பேர் சாயுஷா. எனக்கு வரைய ரொம்ப பிடிக்கும், என் பேர் பொன்தர்ஷன். எனக்கு ரீடிங் பண்ண பிடிக்கும், என் பேர் லிங்கேஷ். நான் டான்ஸ் நல்லா ஆடுவேன். மை நேம் இஸ் பசுமன் தேவி. தம்பி என்ன பண்ணுவீங்க? ஆடுவீங்களா, பாடுவீங்களா? ஆடுவேன். ஆடுவீங்களா? உங்க பேரு? மோசிக். தம்பிட்ட போங்க. என்னது? என்னோட திறமை கிராஃப்ட் செய்கிறது. நான் நல்லா கிராஃப்ட் செய்வேன். என் பேர் சாய்ச்சர். சிறப்பு. வாழ்த்து சொல்லுங்க. நான் நல்லா வரைவேன், சிங்கிங்கும் பண்ணேன். என் பேர் கெஃப்ரின் ஹனாயஸ். நான் நல்லா பாட்டு பாடுவேன். என் பேர் கேப்ரின் ஷனாயஸ். எனக்கு வரைய ரொம்ப பிடிக்கும். என் பேர் துர்கா தேவி. எனக்கு வரைய ரொம்ப பிடிக்கும். என் பேர் கிருத்திகா தேவி.
அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் அகரன். சூப்பர். எனக்கு வந்து பாட பிடிக்கும். என் பேர் அபிஷா. வாழ்த்துக்கள் கண்ணா. அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு தனித்திறமை இருக்குது. நாம் கூட அது சம்மந்தமாக தான் இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் பேச போகிறோம். தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை கொண்டாடுங்கள். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? பாரதியார். எனக்கு பாட பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த பாடலை யாருக்கு பாட தெரியுமா? இருக்காது கேள்விப்பட்டிருக்கீங்களா பாரதியாருடைய பாடலை? சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. பாடுங்க. லிரிக்ஸ் இதில் இருக்கு பாருங்க. கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். மறுபடியும் ஆரம்பிங்க பாப்போம். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே. மறுபடியும் ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட்லேருந்து. சிறப்பு. உங்களுக்கு சும்மா பாரதியாரை வந்து தெரியப்படுத்தணும். நீங்கள் எல்லாருமே சின்ன குழந்தைங்க இல்லையா? உங்களை அழகாக ஒரு கிளி போல் அப்படியெல்லாம் பாட வச்சவர், உங்களை பற்றி நிறைய பேச வச்சவர் யார் அப்படின்னா பாரதியார் தான். இப்போது செப்டம்பர் மாதம் எந்த நாளில் டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணீங்க? செப்டம்பர் 5. யாருக்கெல்லாம் வாழ்த்து சொன்னீங்க? கிளாஸ் மிஸ்ஸுக்கு வாழ்த்து சொன்னீங்க. வேறு? டியூஷன் டீச்சர், டியூஷன் மேம்க்கு, கிளாஸ் மேம், பாட்டு கிளாஸ் மேம்க்கு. வேறு யாருக்கு வாழ்த்து சொன்னீங்க? சயின்ஸ் மேம். எல்லாத்துக்கும்? ஆசிரியர்களுக்கா? டான்ஸ் மேம். வேறு யாருக்கு சொன்னீங்க? யாராவது சொன்னீங்களா? என்னம்மா? பிஇடி மேம். நீங்கள் பென் வேறு கொடுத்தீங்களா? டைரி மில்க்கு கொடுத்தீங்க. சிறப்பு. அப்போது எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பாடம் எடுக்கிற டீச்சர்ஸ்க்கு வாழ்த்து சொன்னீங்க, அப்படி தானே? அப்போது டீச்சர்ஸ் வந்து ஸ்கூலில் இருக்கவங்க மட்டும்தான் டீச்சர்ஸா? வேறு யார் டீச்சர்னு சொல்வீங்க? டியூஷன் டீச்சர். அவங்கவுங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க, அதனால் டீச்சர்ஸ். நான் கேட்குறது டீச்சிங் ப்ரொஃபஷன். சாக் பீஸ் எடுத்துகிட்டு போர்டில் இப்போ காலையில் நாங்கள் போகணுன்னு அதானே செய்கிறோம். நீங்கள் காலையிலேருந்து அதானே பார்ப்பீங்க. அதெல்லாம் தாண்டி யாரை நீங்கள் டீச்சர்ஸ்ன்னு சொல்லுவீங்க? உங்களுக்கு யார் வந்து முதல்ல யார் இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னது? நீங்கள் யார்? உங்கள் பேர் என்ன? அம்மா அப்பா இல்லையா? யார் அம்மா அப்பாவுக்கு ஹாப்பி டீச்சர்ஸ் டே யார் சொன்னது? கை உயர்த்துங்க பாப்போம். ஒரு வாழ்த்து சொல்லமா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முதல்ல இருக்கக்கூடிய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் அம்மாவும் அப்பாவும் தான். ஏன்னா உங்களை வாழ்நாள் முழுக்க ஒரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டால் சொல்லுங்கள். எதோ சொல்ல வரீங்களா? பர்த்டே வாக்கான்றார். என்ன கண்ணு இப்படி சொல்லிட்டீங்க? யாருடைய பிறந்த நாள்மா? யாருடைய பிறந்த நாளை ஆசிரியர்களுடைய தினமாக கொண்டாடுறோம்? டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஆசிரியர்களாக உங்களுடைய பெற்றோர்களை யாரெல்லாம் நினைக்கலையோ அவங்களாம் இன்றைக்கி போயிட்டு செப்டம்பர் 5 நினச்சிக்கோங்க. சரியா? போயிட்டு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள், ஒரு டைரி மில்க் வாங்கி கொடுங்க. செய்யலாமா? எத்தனை பேர் செய்வீங்க? வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன நாள் சொன்னீங்க? இன்றைக்கி என்ன தேதி சொன்னீங்க? என்ன 15 மந்த்து ஃபுல்லாக 15 வரும்ல. செப்டம்பர் 15க்கு என்ன ஸ்பெஷல்? சண்டே. அப்புறம் நீங்களாம் இங்கே வந்திருக்கீங்கல்ல, அது ஸ்பெஷல் தானே. எல்லாரும் சண்டேனா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? பிரியாணி. என்னம்மா? சிக்கன் சாப்பிடுவீங்க. வேறு? வெளியில் போவீங்க. என்ன கண்ணு? மல்லாக்கா தான் தூங்குவீங்களா? யார் பேரண்ட்டு? மல்லாக்கா தான் தூங்குவாங்களா? நாளைக்கும் 2 நாள் லீவா? என்னக்கம்மா? சில்லி சிக்கன் தான் பிடிக்குமா உங்களுக்கு? ஓகே.
இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே நல்லா சாப்பிட்ணும், அப்புறம் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா? ஆனால் நீங்களாம் எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா? காலையில் கிளம்பி இங்கே வந்து எதையாவது கற்றுக்கணும்னு வந்திருக்கீங்க இல்லையா? அதுவே செப்டம்பர் 15க்கு ஒரு சிறப்பு. யாருடைய பிறந்த நாள் இன்னைக்கு? யார் செய்தித்தாள் வாசிப்பீங்க தினமும்? உங்கள் அப்பாவோட பிறந்த நாளா? வாழ்த்து சொன்னீங்களா? சார் இருக்காங்களா? பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிருங்க மேம். அறிஞர் அண்ணாவினுடைய பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுங்க கண்ணு. அறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாள். ஏன்னா இன்னைக்கு ஒரு குழந்தை பேசணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நீங்கள் முன் உதாரணமாக யாரை எடுத்துக்கணும் அப்படின்னா அறிஞர் அண்ணாவை தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா உலகளாவ அரசியல் சம்பந்தமாக மட்டும் இல்லாமல் மனிதர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சு ஆற்றல் கொண்டவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா தான். அடுக்கு தொடரையும் ஸ்லேடையும் பேசக்கூடிய ஒரு சிறந்த பேச்சாளர். அவருடைய பெயரே என்ன? அறிஞர் அண்ணா. வேற ஏதாவது இருக்கா அவருடைய பேருக்கு முன்னாடி பின்னாடி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? CN அண்ணாதுரைன்னு சொல்லுவாங்க இல்லையா? சின்ன காஞ்சிபுரத்தில் நடராஜன் அண்ணாதுரை அப்படின்னு அவருடைய பெயரை சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய விஷயங்களை எல்லாம் கேட்டுகிட்டே வரணும். அதுக்கப்புறமா அது சம்மந்தமாக வினாக்கள் நம்ம எழுப்பும்போது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா அப்படின்னு நாங்கள் கேட்போம். என்ன கண்ணு? கண்ணா என்ன பேசணும் இப்போ? என்ன பேசணும் இப்போ? யாருடைய பிறந்தநாள் இன்னைக்கு? அண்ணாவுக்கு. யாருக்கு? அறிஞர் அண்ணா. சொல்லுங்க. அறிஞர் அண்ணாவினுடைய பிறந்தநாள். அறிஞர் அண்ணாவை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய பேசலாம். உங்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. நீங்கள் புத்தகங்கள் எடுத்து அறிஞர் அண்ணாவை பற்றி வாசித்து உங்களுடைய வகுப்பில் நீங்கள் ஏதாவது அவரை பற்றின செய்திகளை சொல்லலாம். சரி, எல்லோரும் காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி வந்திருக்கீங்க. ஏன் வந்தீங்க இங்கே? ஏதாச்சும் கற்றுக்கலான்னு வந்தோம். ஓகே. எத்தனை நாளாக தொடர்ந்து வரக்கூடியவங்க யாராவது இருக்கீங்களா? சிறப்பு. தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லாமே. சிறப்பு சிறப்பு சிறப்பு. தினமும் தொடர்ந்து வாழ்த்து. சரி, என்ன நீங்கள் இதுலேருந்து கற்றுக்கிட்டீங்க? இங்கே வரீங்க இல்லை, வார வாரம் வரோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது கற்றுருக்கீங்களா? இன்ன வரைக்கும் நான் வந்து இங்கே இதை கற்றுக்கிட்டேன். இந்த சண்டே நிகழ்வுக்கு எத்தனை பேர் வர்றவங்க இருக்கீங்க? எல்லாருமே புதுசு. பாப்பா மட்டும் வருவீங்களா? என்ன கற்றுக்கிட்டீங்க ஏதாவது சொல்லுங்கள். ரிவ்யூ. இங்கே வந்து ஜாலியாக இருக்கும். வந்து நிறைய கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சனே புக்கு படிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அறிவாளர்களாக இருக்காங்க. வாழ்த்து சொல்லாமே. எப்பெல்லாம் நீங்கள் கிளாப் பண்ணி வாழ்த்துறீங்களோ அந்த வாழ்த்தெல்லாம் உங்களுக்கு திரும்ப பன்மடங்காக கிடைக்கும். அதனால் யார் என்ன செஞ்சாலும் உடனே நீங்கள் என்ன பண்ணணும்? அப்ரிஷியேட் பண்ணுங்கள். சரியா? இப்போது இவ்வளோ திறமை உள்ள குழந்தைங்களா இருக்கும்போது நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா குழந்தைய பற்றி. குழந்தைங்களுக்கு கொண்டாட்டம்னா எதுப்பா? எதெல்லாம் கொண்டாட்டம்னு சொல்வீங்க? டான்ஸ் ஆடுறது கொண்டாட்டம். யாருக்கெல்லாம் டான்ஸ் ஆட தெரியும்? எங்கே ஒரு ஆடுங்க பாப்பா. வரமாட்டிங்களே, எந்திரிங்க. அப்புறம் ஜாலியாக இருக்கும், ஆட தெரியும். இதெல்லாம் சொல்லி அப்புறம் என்ன பிரயோஜனம்? வாங்க பாப்போம். என்ன கண்ணு? உங்கள்கிட்ட இருக்கிற சிறப்பு தமிழ் ஆரம்பிக்கிறீங்க, அப்புறம் ஆங்கிலத்தில் தொடர்றீங்களே. டான்ஸ் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? தெரியுமா? வாங்க இங்கே. யாருக்கெல்லாம் ஆட தெரியும்? தெரியாதா? ஒரு ஆட்டு போடுங்க பாப்போம். என்னப்பா அது? டான்ஸா? சிறப்பு சிறப்பு. இப்படி பேர் என்ன? ஞாபகம் வச்சுருக்கீங்களா? டான்ஸ் ப்ரோக்ராம். அதுதான் நான் கேட்டேன். இது நாள் வரைக்கும் இங்கே நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னால் தானே தெரியும். உங்களை பார்த்து தான் மற்றவங்களுக்கும் தெரியும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டான்ஸ், ஒரு ஸ்டெப், ஒன் ஸ்டெப், ஒரு வாழ்த்து சொல்லாமே. மற்றவங்க யாருக்குமே ஆட தெரியாதாடா? கூச்சமாக இருக்கா? யாருக்குமே ஆட தெரியாதா? சிறப்பு, குட். என்ன ஞாபகம் வச்சுருக்கீங்க? அடுத்து சரி, கொஞ்ச நேரம் போய்ட்டு திருப்பி ஞாபகம் வச்சு வாங்க. மறுபடியும் அதை தானே செய்வீங்க? என்னது? சூப்பர் சூப்பர். ஓ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே, உட்காந்துக்கலாமே.
நான் என்ன சொல்கிறேன்னா, குழந்தைங்களுக்கு கொண்டாட்டம் அப்படின்னா நாளைக்கு லீவு விடுப்பு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் மனசு? ஒரு மாதம் லீவ். நான் பாருங்கள் ஒரு நாள் தான் சொன்னேன், ஒரு மாதம் மனசாக சொல்கிறாங்க பாரு, ஒரு மாதம் லீவு. டெய்லியும் லீவ் விட்டால் கொண்டாடுவோம். ஏன்பா டெய்லியும் லீவ் விட்டால் தான் கொண்டாடுறீங்க? வீட்டில் பிடிக்கலையா? ஆயிரம் வருஷம் லீவ் விட்டால் நல்லாயிருக்கும். என்னுடைய கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் காலையில் எழுந்த உடனே கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறீங்களா? எத்தனை பேத்துக்கு பிடிக்கும்? நிஜமாவா? சரி. ஏன் இப்போ பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரு வினா, காலையில் கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறதுனா குழந்தைங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, ஏன், என்ன காரணம் அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு பிடிக்காதா? நான் பேரண்ட்டு கேட்கலான்னு நினச்சேன். நீங்களே சொல்லிடுவீங்களா? ஏன் பிடிக்கிறதில்ல? ஏன்னா அவங்க முதல்ல டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ஒரே இதாக சொல்லுவாங்க. ஆனால் மெயினாக என்ன சொல்லித்தரணும், ஒரு சைல்டுக்கு என்ன டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்ட்டு. லைக்கு ஒரு சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா அவங்க அவங்களுக்கு புரியுற மாதிரி ஸ்பெஷலான மெத்தட் கூட ஒரு பாண்டு வச்சு செஞ்சான்னா அவங்களுக்கு தெரியும். ஆனால் இது டீச்சர்ஸ்க்கு புரியாமல் இவங்க செய்வாங்க. அண்ட் மோஸ்ட் சில்ட்ரனுக்கு பிடிக்காது. ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்ன எந்திரிச்சு ஓடி அங்கே போகிறீங்க? உங்களுக்கு பிடிக்காதா? உங்களுக்கு பிடிக்குமா ஸ்கூலுக்கு வர்றது? உங்களுக்கு பிடிக்குமா? யாருக்கு ஸ்கூலுக்கு வர்றது பிடிக்காது? கண்ணா பிடிக்காதா ஸ்கூலுக்கு வர்றது? பிடிக்குமா? சரி, உங்களுக்கு பிடிக்காதா? சொல்லுங்க அப்பா, ஏன்னு? ஏன்னா எப்பயாச்சும் தான் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பீரியடே வைக்கிறாங்க எங்கள் ஸ்கூலில். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பீரியட் எப்போ? எத்தனை பீரியட் உங்களுக்கு ஒரு நாளைக்கு? அப்போ 8 பீரியட்ஸும் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வச்சா வருவீங்க. ஒரு நாளைக்கு உங்கள் ஆசை, ஒரு நாளைக்கு ஒரு பீரியட். எந்த ஸ்கூல் நீங்கள்? ஓகே ஓகே, சரி நம்ம பேசலாம். நம்ம போய் பேசலாமா? தினமும் தம்பிக்கு ஒரு ஆர்ட் கிராஃப்ட் பீரியட் வச்சா தம்பி சந்தோஷமாக இருக்கு. போனஸா? எனக்கு பிடி பீரியட் வச்சாலே இப்போ நல்ல கேமே சொல்லித்தரதில்ல. சல்யூட் அடிக்கணும், ஸ்டாண்டிங்கில் க்யூவில் நிற்கணும், இதை மட்டும்தான் சொல்லி கொடுக்குறாங்க. எப்போ பார்த்தாலும் விளாடவே விட மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மிஸ் காலையில் வந்தோடனே டெஸ்ட்டு வைக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஏன் இப்போ தமிழ் மிஸ்ஸையே சொல்கிறீங்க? மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் வைக்கிறதே இல்லையா? என்னக்கா நான் ரொம்ப கோவமாக இருக்கீங்க போல? ரொம்ப கோவமாக இருக்கீங்களா? இல்லை, ரெண்டாவது மெயின் ரீசன் ஏன்னா சில்ட்ரனுக்கு பிடிக்கலன்னா, ஏன்னா ஒரு டீச்சர் ஒரு ஃபன்னான ப்ராக்டிக்கல் வேலை சொல்ல மாட்டாங்க. ஒரு ஃபன்னாக இல்லைன்னா அவங்க சில்ட்ரனுக்கு இமேஜினேஷன் மாதிரியா சொன்னான்னா அவங்களுக்கு பிடிக்கும். லைக்கு இது மாதிரியே என்னோட ஒரு சின்ன பையன் இருக்கா பார்க்கில், அவனும் நானும் ஃப்ரெண்டு. அவன்கிட்ட அப்பப்போ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தருவேன். மென்டலாக இப்படி இருக்கணும், எப்படி இது மாதிரியா முதல்ல உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கிடச்சி உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குன்னா அவங்களும் செய்வாங்களே. அவங்களுக்கு டைரி மில்க் செஞ்சால் அவங்களும் செய்வாங்க. நானே அவங்களுக்கு எப்படி ஹாப்பியாக இருக்குமோ அது மாதிரி ப்ராக்டிக்கலாக ஹாப்பியாக சொல்லி தந்தானா அவங்களுக்கு நல்லா லிசன் பண்ணுவாங்க. ஆனால் அது டீச்சர்ஸ் கேட்க மாட்டேங்கிறாங்க. அது புரிய மாட்டேங்கிறேன். டீச்சர்ஸ்க்கு புரியவே மாட்டேங்குதா? புரியவே மாட்டேங்குது. எனக்கு ஏன் பிடி பீரியட் பிடிக்குன்னா டெய்லி ஃப்ரீ ப்ளே விட்டுருவாங்க. ஓகே, உங்களுக்கு என்ன விஷயம் சொல்லுங்கள். நீங்கள் தான் ஸ்கூல் போக பிடிக்கும் சொன்னீங்களே. ஆனால் எனக்கு லீவு கிடச்சா நான் எங்கள் தம்பி கூட விளையாடுவேன். சரி, பிடிக்கும்னா ஏன் பிடிக்கும்? என்ன பிடிக்கும்? டீச்சர்ஸ் எல்லாம் பிடிக்குமா? பிடிக்கும். இல்லை அம்மா அப்பா விட்டுட்டு அங்கே இருக்கிறது ஜாலியாக இருக்கா? இல்லை, நான் ஒரு தடவை நான் முட்டியில் கீழே விழுந்துட்டேன். அச்சோ. என்ன பிடிக்கும் ஸ்கூலில் பாப்பாக்கு? இல்லை, விளையாட பிடிக்கும். சூப்பர். உங்களுக்கு சொல்லுங்கள். விளையாட்டு பிடிக்கும்னா, ஆனால் எனக்கு டெய்லி லீவு விடுவாங்க. ஆனால் எனக்கு படிக்க மட்டும் ஜாலியாக இருக்கு. ஜாலியாக இருக்கா? வாழ்த்து சொல்லமா பாப்பாக்கு. பாப்பாக்கு விளையாட பிடிக்குமா, படிக்க பிடிக்குமா?
கொண்டாட்டம் அப்படின்னாவே குழந்தைங்ககிட்ட உட்காந்துக்கோங்க. நான் பேசட்டுமா? மைக் வேணுமா? பேசுகிறீங்களா? இல்லையா? அப்போ குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னா லீவ் விட்டால் பிடிக்குது. காலையில் எந்த குழந்தையும் கிளம்பி போகும்போது பார்த்திங்கன்னா சந்தோஷமாக யாருமே போகிறதில்ல. அதே சாயந்தரம் ஒரு பெல் அடிக்கும்ல, எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் இல்லையா? ஏன் வந்து இப்படி ஒரு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துச்சு? ஏன் வந்து குழந்தைங்களுக்கு வந்து லீவுனா பிடிக்குது? அதாவது 2 விதமான கருத்துக்களுமே ஏற்புடையனதான். நான் குழந்தைங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும், அதே நேரத்தில் வகுப்பில் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து கொடுக்கணும். இப்போ இங்கே இருக்கிற பேரண்ட்டில் மார்க்கெலாம் வேணாம் அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ் இருக்கீங்களா? மார்க்லாம் வேண்டாம். சிறப்பு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் அங்கேருந்து வந்த உடனே சார் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பார்த்துக்கலாம், இல்லை மார்க்கு வேணான்னு யாருமே கிடையாது. ஏன்னா நம்ம கொண்டு போய் நம்மளுடைய ஸ்கூலில் கொண்டு போய் நீங்கள் அட்மிஷன் போடுற அன்றைக்கே விஜயதசமி அன்னைக்கு இப்போ நிறைய ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல நாள் பார்த்து பிள்ளைகள் சேர்க்கணும், மார்க் வாங்க வைக்கணும். இன்றைக்கே ஒரு டாக்டராகவும் இன்றைக்கே ஒரு இன்ஜினியராகவும் மாற்றக்கூடிய உலகமாக தான் இருக்குது, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க உலகமாக தான் இருக்குது. நம்ம உலகம் வந்து எது அதிகபட்சமாக இருக்குது? இப்போ ஒரு சில பெற்றோர்கள், எவ்வளவோ பெற்றோர்கள் இந்த மாநகரத்தில் இருப்பாங்க, ஒரு 5-6 பேர் தான் வந்திருக்கீங்க, குழந்தைங்கள்கிட்ட ஏதாவது விதைக்கணும் அப்படின்னு நினச்சி வந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் பள்ளியும் நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ குழந்தைங்களை பொறுத்தளவில் விடுமுறை அப்படின்னாலே கொண்டாட்டமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கொண்டாட்டங்கள் அப்படிங்கும்போது அதை எழுத்தாளர் மாடசாமி ஐயா சொல்லுவார், எந்த குழந்தையுமே பள்ளிக்கு போகும்போது ஒரு சிரிச்ச முகத்தோட போகிறதே கிடையாது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா மேடம் சொன்ன மாதிரி பாடத்திட்டத்தினுடைய நோக்கமாக தான் அது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று மதிப்பெண் வாங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய உணர்வும் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளுடைய இப்போ உள்ள காலகட்டத்தில் 2யுமே பேலன்ஸ்டாக கொண்டு போனால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு இடத்த கொண்டு போய் அடையும். ஏன்னா தனித்திறமைகளை கொண்டு வரும்போது அதனுடைய அடிப்படை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா எழுத படிக்க தெரிஞ்சாதான் உங்களுடைய தனித்திறமைகளை கூட கொண்டு போய் சேர்க்க முடியும். அதற்கான அங்கீகாரம் அப்போ தான் கிடைக்கும் அப்படிங்கிறத பெற்றோர்கள் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். இப்போ கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லும்போது நல்லதெல்லாம் நினைக்கிறதும் நல்ல நினைவுகளை வந்து மீட்டு எடுக்கிறதும் நம்ம கொண்டாட்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, பேசிகிட்டே இருக்கோம்ல, இப்போ நான் ஒரு கதை சொல்ல போகிறேன், சரியா? கண்ணை மூடுங்க எல்லாரும். யார் தூங்கிடுவா கண்ணை மூடினோன்னு? நீங்கள் தான் தூங்குவீங்களா? ரைட்டு, தூங்காதீங்க ப்ளீஸ், எனக்காக கொஞ்ச நேரம், சரியா? கண்ணை மூடியாச்சா எல்லாரும்? கண்ணை மூடுங்க. கண்ணை மூடியாச்சா? கண்ணை மூடியாச்சா? ஓகே. இப்போது ஒரு அழகான கடைவீதி. என்னது? அழகான கடைவீதி. அழகான கண்ணை மூடி இருக்கலாம்ப்பா, வாயை வந்து அமைதியாக இருக்க சொல்ல நான். வாய் திறக்கலாம், கண்ணை மட்டும் மூடுனா போதும், சரியா? ஒரு அழகான கடைவீதி. அந்த கடைவீதியில் ஒரு யானை அங்கேருந்து வந்துட்டே இருக்கு. எங்கே வந்துட்டுருக்கு? கடை வீதியில் வந்துட்டுருக்கு. அந்த யானை மேலே ஒரு அழகான கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கு. யானை, அது மேலே ஒரு கம்பளம், அதுக்கு மேலே கம்பளம்னா என்னன்னு தெரியுமா? அது மேலே ஒரு பெட்ஷீட் மாதிரி ஒரு கவர் பண்ணி ஒரு டவல் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் கம்பளம். அதுக்கு மேலே ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, கையில் ஒரு குச்சி வச்சுருக்காரு. அப்படியே யானை அழகாக மெதுவாக நடத்தி, வேகமாக நடக்குமா யானை, மெதுவாக நடக்குமா? மெதுவாக தான் நடக்கும் இல்லையா? அப்படியே நடந்து போயிட்டே இருக்கு. பக்கத்தில் நிறைய கடைகள் இருக்குது. என்னென்ன கடைகள் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கண்ணு? வாழைப்பழம் கடைகள் இருக்குது, பூக்கடைகள் இருக்குது, உணவு விற்கக்கூடிய கடைகள் இருக்குது. என்ன கண்ணு? ஸ்நாக்ஸ் கடை இருக்குது, டாய்ஸ் கடை இருக்குது. இப்படியே வரிசையாக போயிட்டே இருக்குமா? கொஞ்சம் தூரத்தில் ஒரு அழகான கடற்கரையை நோக்கி இந்த யானை போயிட்டுருக்கு. எது போயிட்டுருக்கு? யானை போயிட்டுருக்கு. கண்ணை திறங்க. கண்ணை திறந்துட்டிங்களா? திறந்துட்டிங்களா? யானை என்ன கலரில் இருந்துச்சு? கை உயர்த்துங்க பாப்பா, நான் சொல்கிறேன். யானை வந்து இந்த கலரில் இருந்துச்சுப்பா. என்ன கலரில் இருந்துச்சு? கிரே. யானை என்ன கலரில் இருந்துச்சு? கண்ணுக்குள்ளே யானை வந்துச்சா வரலையா? இமேஜின் பண்ணிங்களா? நீங்கள் தானே சொன்னீங்க இமேஜின் பற்றி பேசுகிறீங்கல்ல. இமேஜின் வந்துச்சா? யானை என்ன கலரில் இருந்துச்சு?
எல்லா கலரையும் வச்சுருந்துச்சு. சிறப்பு. சொல்லுங்க, யானை என்ன கலரில் இருந்துச்சு? உங்கள் கண்ணுக்குள்ளே ஒரு யானை வந்துச்சா வரலையா? ஒயிட் கலர். உங்களுக்கு கிரே கலர். யானை பார்த்தீங்களா? கண்ணுக்குள்ளே பார்த்தீங்களா? என்ன கலரு? கிரே கலர். சொல்லுங்க, இந்த கலரில், இந்த கலருக்கு பேர் இல்லைங்களா? கிரே கலர். நீங்கள் சொல்லுங்க, கிரே கலர். வேறு யானை கனவுல வந்துச்சா? ஒயிட் கலர், பிளாக்கிஷ், க்ரீனா, கிரே. நீங்கள் சொல்லுங்கள், பிளாக் கலரில் யானை வந்துச்சு. சரி, அந்த யானை மேலே ஒரு பட்டு கம்பளை மாதிரி விரிச்சிருக்கோன்னு சொன்னோம்ல, அது என்ன கலரு? ரெட் கலர். ரெட் கலர் வித் டிசைன்ஸ். ரெட் கலர் வித் டிசைன். டிசைன் வந்து ப்ளூ கலர். என்ன சொல்லுங்க, கலர் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன கலர் பிடிக்கும்? பாப்பா பாப்பா பூ எல்லோ வச்சுருக்காங்க, ட்ரெஸ் எல்லோ போட்டிருக்காங்க. எல்லோ பிடிக்குமோ? பாட்டில் கூட எல்லோ வச்சுருக்காங்க. எல்லோ பிடிக்குமா? எல்லா கலருமே பிடிக்கும். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். பாப்பா சொல்லுடா. யானைக்கு மேலே ஒரு கம்பளம் விரிச்சிருக்கு. கதையை கவனிச்சிங்க தானே? அந்த கம்பளத்தோட கலர் கேட்குறேன். மிக்ஸ்டு கலர். வேறு யார் சொல்லுவீங்க? கலர் கலரா? பிளெயின் ரெட்டு, எல்லோ கலரில் இருந்துச்சு. பிங்க் வித் ப்ளூ. ஓகே, சொல்லுங்க. நான் நம்மளோட கேட்கல கண்ணா. நீங்கள் யானை பார்த்தீங்கல்ல, அது ஒரு கலரில் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த கலர் மட்டும் என்ன கலர்னு சொல்லுங்கள், ஒன் வேர்டில். யானை மேலே ஒரு டவல் போட்டிருந்தோம்ல, அது ஏதாவது ஒரு கலர் இமேஜின் பண்ணிங்களா பண்ணலையா? இல்லவே இல்லையா? யானையே வரலையா உங்களுக்கு? கம்பளியே இல்லையா? தம்பிக்கு ஒரு வாழ்த்து சொல்லாமே. வாழ்த்து சொல்லாமா சொல்ல வேணாமா? ம் 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 வாழ்த்து சொல்லலாம் தம்பிக்கு. நம்மளோட இமேஜினேஷனுக்கு லிமிட்டு தேவையில்லை. நான் எதுக்காக யானையை பற்றி சொல்ல வந்தேன் அப்படின்னா, யானை இந்த கலரில் தான் இருக்கும், இந்த கலரில் தான் கம்பளி போட்டிருக்கோம். ஒருத்தர் உட்காந்துருந்தாரா கண்ணா? உட்காந்துருந்தாரா ஒருத்தர் யானை மேலே? இல்லையா? யாருக்கெல்லாம் யாராவது உட்காந்துருந்த மாதிரி தோணுச்சா? ஃபீமேல் தோணுச்சு. யாருக்கெல்லாம் வந்து தம்பி, அண்ணா, அங்கிள் அப்படி வெரைட்டியாக தோணுச்சா யாருக்காது? உங்கள் அப்பா உட்காந்துருந்தாரு. சிறப்பு. அப்புறம் நீங்கள் உட்காந்து ட்ராவல் பண்ணீங்க. யாருமே இல்லை. நீங்கள் உட்காந்துருந்தீங்களா யானை மேலே? குதிரை மேலே தான் உட்காந்துருந்தீங்க. யானை குதிரை எப்போ மாறுச்சு? யானை எப்போ குதிரையாக மாறுச்சு? பாப்பா உட்காந்தோன்னா அந்த யானை அப்படியே குதிரையாக மாறிடுச்சா? இல்லையா? அதுவும் இல்லையா? குதிரையில் போனீங்க, ஒட்டக்கச்சிவிங்கிலையும் போனீங்களா? பெரிய ஆளாக இருக்கீங்களே பாப்பா, பெரிய ஆளாக இருக்காங்களே. என்ன சொல்லுங்க, ஏதாவது சொல்ல வரீங்களா? நீங்கள் உட்காந்து ட்ராவல் பண்ணீங்க. புதுசாக வந்திருக்கவங்களாம் உட்காரலாமே. சரி, நான் எதுக்காக சொல்லுங்க, ஃபேமிலி கூடயே ட்ராவல் பண்ணீங்க. நீங்கள் ஏன் கூட ட்ராவல் பண்ணாங்க? ஓகே, எல்லோரும் ஒரு வாழ்த்து சொல்லிக்கலாமே. நான் எதுக்காக இந்த வினா எழுப்புனேன் அப்படின்னா, ஒரு யானை ஒருத்தர் மேலே உட்காந்து அந்த பட்டுக்கம்பளத்து மேலே உட்காந்து போகிறார் அப்படிங்கிறது ஒரு பொதுவாக நான் சொன்ன கருத்து. அதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? இல்லை. தம்பி சொன்னார்ல ஒரு அழகானது, யானையே எனக்கு வரலப்பா, யானையே வரல. ஒரு சில பேர்த்துக்கு யானை வந்திருக்கு, ஆனால் கலர் கலராக வந்திருக்கு. சில பேர்த்துக்கு ஏற்கனவே இருக்கிறது வந்திருக்கும். சில பேர்த்துக்கு வந்து மிக்சடு கலராக இருக்குது. தம்பிக்கு ஒயிட் கலரில் யானை இருக்குது. அப்போ சிந்தனைகள் எப்போவுமே புதுசாக இருக்கும்போது மக்களுடைய பார்வை உங்கள் பக்கம் திரும்பும். நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமை என்ன, உங்ககிட்ட இருக்கக்கூடிய கற்பனை என்ன, இதை நீங்கள் வளர்த்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த பாடத்திட்டம் தாண்டியும் நிறைய சிந்திக்கக்கூடிய ஆற்றலை உள்ளவங்களாக மாறுவீங்க. ஒரு வாழ்த்து சொல்லாமா எல்லாத்துக்குமே?
யாருமே வரலன்னா நீங்களே உங்களுக்கு ஃப்ரீடம் வச்சுருக்கீங்களா? உங்கள் அப்பா உங்களுக்கு ஃப்ரீடம் தராங்களா? நிறையாவா? அதில் ஏதாவது கண்ட்ரோல் இருக்கா இல்லையா? அதில் கண்ட்ரோல் இல்லையா? நிறையா ஃப்ரீடம் இருக்கா, கண்ட்ரோல் இருக்கா? ஃப்ரீடம் தான் இருக்கு. கண்ட்ரோல் கொஞ்சமாவது இருக்கா இல்லைவா? இல்லையா? கைடன்ஸ் மட்டும். அதை வந்து கண்ட்ரோல்னு சொல்லக்கூடாது, கைடன்ஸ்னு சொல்லணும் இல்லையா? சிறப்பு சிறப்பு சிறப்பு. இப்போ யாருக்காவது கதை சொல்ல தெரியுமா? இமேஜினேஷன். நிறைய பேருக்கு கதை சொல்ல தெரியுது. நான் இப்போ எப்படின்னா, நீங்கள் உங்கள் மனசில் ஒரு கதை வச்சுருப்பீங்கல்ல, அதை சொல்ல வேணாம், நான் ஆரம்பித்து தான் விடுவேன். நீங்கள் அந்த கதையை தொடரணும். நீங்கள் எப்படி வேணால் கதையை வந்து சொல்லிக்கலாம். ஆமாம், ஸ்டோரி செயின். சரியா? நான் ஆரம்பிச்சிருவேன், அப்புறமா நீங்கள் வந்து தொடரணும். புரியுதா? தமிழ் புரியுமா? நான் ஆரம்பிப்பேன், அப்புறமா நீங்கள் தொடருங்க. என்ன சொன்னேன்? நான் ஆரம்பிப்பேன். இன்னும் ஆரம்பிச்சிட்டேனா இல்லையா? உட்காரலாமா? கொஞ்ச நேரம் உட்காருங்க. ஃபஸ்ட் நல்ல கதையை கேட்டுக்கோங்க. ஒரு அழகான குளம். குளத்தில் தண்ணி. குளம்னா என்னன்னு தெரியுமா எல்லாத்துக்கும்? இனிமேல் வரக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் குளம்னா இதுதான், வயல்னா இதுதான்னு படத்தை வச்சு தான் காமிக்கணும் இல்லையா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் குளம் தெரியுமா? பாண்ட். குளம் தெரியுமா எல்லாத்துக்கும்? தெரியுமா தெரியாதா? தெரியுமா கண்ணா? எல்லாரும் எந்திரிங்க பார்ப்போம். எந்திரிங்க. ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு சர்க்கிள். ஒரு வட்டம் போடுங்க பாப்போம். வட்டம் தான். வட்டம். பெரிய வட்டம்னாலும் சரி, சின்ன வட்டம்னாலும் சரி, பரவாயில்ல. ஸ்டார்ட் பண்ணலாமா கதையை? ஒரு அழகான குளம் சொன்னோம். பெரிய குளம். அந்த குளத்தில் தண்ணி இருக்கு. சரியா? அந்த தண்ணிக்குள்ளே கண்ணா கதையை கவனிச்சாதான் நீங்கள் வந்து அதை வந்து என்ன பண்ணணும்னா கண்டினியூ பண்ணணும். புரியுதா? கண்ணு, நான் கதை சொல்வேனா, அதை நீ கண்டினியூ பண்ணும். கண்டினியூனா என்ன? தொடரணும். சரியா? ஒரு குளம் இருக்குது, குளத்துக்குள்ளே தண்ணி இருக்குது. தண்ணிக்குள்ளே வேறு என்னெல்லாம் இருக்கும்? குளத்துக்குள்ளே மீன் இருக்கும், நண்டு இருக்கும், ஆக்டோபஸ் இருக்கும், கொக்கு, சங்கு, வாத்து, ஆமை. எது வேணாலும் குளத்துக்குள்ளே இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாமா குளத்துக்குள்ளே? சுறா மீன் இருக்கலாம். மீன் இருக்கலாம். எதுக்குள்ள? ரெயின்போ இருக்கலாமா? ஓ, திமிங்கலம் கூட ப்ளூ வேல் இருக்கலாம். நல்ல காதில் கேளு. காதை எல்லாரும் இங்கே கொடுங்க பார்ப்போம். காது இருக்கா? எல்லாத்துக்கும் எத்தனை காது இருக்கு? 3-4 காது கூட இருக்கலாம். அப்போ தான் நிறைய கேட்கும். சரியா? பெரிதினும் பெரிது கேள். நீ எப்பெல்லாம் கேட்குறியோ அப்பெல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டே இருக்க. கண்ணு, தம்பி, பாப்பா, குட்டி தம்பி, இங்கே பாருங்க, நில்லுங்க. இப்போ குளம் 3 காது இருக்கா? எங்கே இருக்கு? சரி, இன்டெலிஜென்ஸ். சரி, குளம். குளத்துக்குள்ளே நிறைய ஷார்க் இருக்குது, மீன் இருக்குது, தவளை இருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டிங்களா? இப்போது தண்ணி நிறைய இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற பறவைகள், விலங்குகள்லாம் எப்படி இருக்கும்? தண்ணி நிறையா இருக்கும்போது ஜாலியாக இருக்கும், நீந்திக்கிட்டே இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், ஜம்ப் பண்ணும், எல்லாமே செய்யும் இல்லையா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, என்ன கண்ணு? நீங்களுமே வா. ஜாலியாக இருக்கமோ? சரி சரி. எப்படி இருக்கும்னா, இது டைமை என்ஜாய் பண்ணும். இது வந்து எப்போ இருந்தாலும் லாஸ்ட் ஆகும். நம்ம வந்து
சந்தோஷமா இருக்கலாம். இந்த டைம் இருக்குல்ல, அந்த டைமில் நம்ம சந்தோஷமா இருக்கலாம். சைல்ட்ஹுட் மாதிரி சைல்ட்ஹுட்ல எப்படி சந்தோஷமா இருக்கணும், அடுத்த டைம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படியே வச்சுருக்கணும் ஹாப்பியாக. சரி, போதுமா? பேசட்டுமா? தேங்க்யூ. நல்ல காதில் கேட்டியா? குளத்துக்குள்ளே நிறைய பறவைகள், விலங்குகள் எல்லாமே இருக்கு இல்லையா? இப்போ என்ன ஆச்சுன்னா வெயில் அடிக்க ஆரம்பிக்குது, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. போயிட்டு வாங்க, கேட்டு வாங்க என்னென்னு உங்கள் டாடிக்கிட்ட. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வெயில் அதிகமாக அடிக்க ஆரம்பிக்குதா? என்ன இருக்குது? தவளை இருக்குது. உங்கள் வீட்லேயும் இருக்கா? நான் கேட்குறது குளத்துக்குள்ளே என்ன இருக்கும்? மீன் எல்லாம் இருக்கும் இல்லையா? கோல்டன் ஃபிஷ்லாம் இருக்கும், பாம்பெல்லாம் இருக்கும். தண்ணி பாம்பு என்னது? ஷார்க்கு. நல்ல பாம்பு, கெட்ட பாம்பு? சின்ன கெட்ட பாம்பு இருக்குமா இருக்காதா? இருக்காது. பாம்புனாவே நல்ல பாம்பு தானா? நண்டு. சரி, கதையை நம்ம தொடரலாமா? நல்ல காதில் கேட்டுக்கோ. வெயில் அடிக்க ஆரம்பிக்குதா? காதில் கேளு. வெயில் அடிக்க ஆரம்பிக்குதா? தண்ணி குறைய ஆரம்பிக்குதா? அங்கே நீங்கள் எல்லாம் சொல்லாத ஒரு பறவை இருக்குது. என்ன தெரியுமா? கொக்கு இருக்குது. அந்த கொக்கு என்ன பண்ணுதுன்னா தண்ணி குறைய ஆரம்பித்தோன்னா அதுக்கு நடுவில் ஒரு பாறை இருக்கான். பாறை என்னன்னு தெரியுமா? ஒரு பெரிய கல் இருக்கா. அந்த கல் மேலே ஏறி அந்த கொக்கு நின்று ஒரே வருத்தமாக இருக்குது. ஏன் வருத்தம் அப்படின்னா தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதா, அப்போ அந்த கொக்கு வருத்தமாக இருக்கு. சரியா? இப்போது அந்த கொக்கை மீட் பண்ணுறதுக்காக அங்கேருந்து ஒரு காக்கா பறந்து வருது. இப்போ என்ன நடக்கும்? இப்போ 2 பேரும் சேர்ந்து பிளான் போடுறாங்க. கொக்கும் காக்காவும். குளம் எங்கே இருக்குன்னு தேடுறாங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்றா. 2 பேரும் சேர்ந்து வேறு குளம் எங்கே இருக்குன்னு தேடுறாங்க. தண்ணி இல்லைன்னு 2 பேர் ரொம்ப வருத்தப்படுறாங்க. மீன் கிடச்சது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. குளத்தை தேடி போயிட்டாங்க, குளம் கிடச்சதும் மீனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. எல்லாரும் கூப்பிட்டு சேர்ந்து மீன் சாப்பிட்டாங்க. மற்ற மிருகங்கள், மற்ற பறவைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த கொக்கும் காக்காவும் சேர்ந்து மீன் சாப்பிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க, கொக்கும் காக்காவும். அப்புறம் அந்த கொக்கு காக்காவும் ஒரு பிளான் அது என்ன பிளான் சொல்லு. ஒரு பிளான் போட்டாங்க. ஒரு பிளானா 2 பிளான்? ஒரு பிளான் போட்டாங்க. அந்த ஆமை கொக்கும் ஒரு காக்கா. அந்த காக்கா வந்து அந்த காக்கா அந்த அந்த மீனை சாப்பிட்டுச்சு. இந்த கொக்கு வந்து காக்காவை மீனை வந்து இங்கே கொண்டு போகிறேன், இங்கெல்லாம் தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வந்து ஒரு குளத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், என் வாயில் வந்து பக்கெட் இல்லை, அதனால் ஒவ்வொருத்தவங்களாக கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அது சாப்பிட்டுச்சு. லாஸ்ட்டாக வந்து நண்டு வருது. நண்டை வந்து அந்த குளத்துல நண்டு இருக்குது, இந்த நண்டையும் வந்து நண்டையும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஏமாற்றி கூப்பிட்டு போகலான்னு பார்க்குது. ஆனால் நண்டு கண்டுபிடிச்சிருது, அதனால கழுத்தறுத்துது. அப்படியே பிடிச்சி அந்த நண்டு வந்து சாத்தா பார்த்தனா சாப்பிடலடா. அது கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு அடுப்பு வச்சு சாப்பிடுச்சு. அந்த காக்காவும் அந்த கொக்கும் வந்து மீன் இல்லைங்கிறனால அது வந்து வேறு கழுத்துக்கு தேடிச்சு.
அப்புறம் வந்து காக்கா வந்து கொக்கிட்ட சொல்லிச்சு இனிமேல் நம்ம காலையில் வந்து விளையாடலாம். அது அடுத்த நாள் காலையில் வந்து விளையாடும்போது ஒரு இன்னொரு மீனை பார்த்து இன்னொரு மீனை பார்த்துச்சு. அந்த காக்காவும் கொக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகி டெய்லி அந்த குளத்துக்கு வந்தாங்க. டெய்லியும் குளத்துல வந்து மீட் பண்ணாங்க. அந்த குளத்துலேருந்து தண்ணி குறைய ஆரம்பிச்சிச்சு. குறைய ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. இப்போதான் கொக்கும் அந்த காக்காவும் மீட் பண்ணுறாங்க. இப்போ என்ன பேசிப்பாங்கன்னு நான் கேட்டேன். கதை போயிட்டே இருக்கு, கவனிச்சிங்களா? என்ன ஆச்சு அதுக்கப்புறம்? இன்னொரு குளத்தில் தண்ணி வெயில் அடிச்சு இன்னொரு குளத்தில் ஒரு தண்ணி வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ உட்காரலாமா அப்படியே? ஓகே. இப்போ இந்த கதையை நாம் எப்படி வேணாலும் கொண்டு போகலாம். உண்மையான கதை என்ன தெரியுமா? குளத்தில் தண்ணி குறைய ஆரம்பிச்சிச்சா, அப்போ கொக்கு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்துச்சு தண்ணி குறையுதே அப்படின்னு. அப்போ யார் பறந்து வந்தா அங்கேருந்து? காக்கா பறந்து வந்துச்சா. காக்கா வந்து கேட்குது கொக்குக்கிட்ட, கொக்கே கொக்கே ஏன் இவ்வளோ வருத்தமாக இருக்க அப்படின்னு சொல்லி. உடனே கொக்கு சொல்லுது, அட ஏன்பா என் வருத்தத்தை கேட்குற, நாளுக்கு நாள் தண்ணி என்ன பண்ணிகிட்டே இருக்கு, குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அங்கே பாரு, அந்த மீன் கரையோரமாக ஒதுங்குது, நண்டுக்கு வந்து வாழ்கிறதுக்கு இடம் இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல, அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு. உடனே காகம் சொன்னிச்சான், சரி இப்போ தண்ணி இருக்கா இல்லையா? இப்போ ஓரளவுக்கு தண்ணி இருக்கு. இப்போ தண்ணி இருக்கிறப்ப இந்த நேரத்தில் போயிட்டு உன்னால் எவ்வளோ மீன் பிடிக்க முடியுமோ அதை பிடி, அதை சாப்பிடு, சந்தோஷமா இரு. நாளைக்கு தானே தண்ணி வற்றும், இல்லை அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் தானே தண்ணி இல்லாமல் போகும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஊர்லேயோ இந்த உலகத்துலேயோ தண்ணி இல்லாத ஒரு இடம் இருக்க போகுதா என்ன? இந்த குளம் மட்டும்தான் இருக்கா? நிறைய குளங்கள் இருக்கு. இப்போ நாம் இந்த நேரத்தில் இப்போதைக்கு என்ன நடக்குதோ அதை முதல்ல சந்தோஷமாக நினச்சிட்டு நீ வந்து ஜாலியாக மீனெல்லாம் பிடிச்சி சாப்பிடு, வருத்தப்படாத, சரியா? வருத்தமே படாத. நாளைய பொழுது என்ன பண்ணிக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுடைய சிறப்பே என்ன? யாரெல்லாம் குழந்தைங்க? குழந்தைங்கன்னா யாரை சொல்வீங்க? நான் வயசெல்லாம் கேட்கல. குழந்தைன்னா எப்படி இருப்பாங்க? அழுதுகிட்டே இருப்பாங்க. சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, என்ன தோணுதோ. சின்ன அழகா இருப்பாங்க. சின்ன குழந்தைங்கன்னா பார்க்க கொஞ்சன்னு போல இருக்கும், குட்டியா இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் விளையாடணும்னு நினைப்பாங்க. குழந்தைங்கனாவே இப்போதைக்கு என்ன நடக்குதோ அதில் தான் அவங்களோட மைண்டை வச்சுப்பாங்க, உடனே அழுதுருவாங்க. பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்க, வெளியே யார்கிட்டையும் காமிச்சிக்காம அமைதியாக இருப்பாங்க. நாளைக்கு என்ன பண்ணலான்னு யோசிப்பாங்க. என்ன கண்ணா? பாப்பா ஏதோ சொல்ல வராங்க. டெய்லியும் விளையாடுவீங்க. பாப்பாவுக்கு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, குழந்தைங்க ப்ரெசண்ட்டில் இருப்பாங்க எப்போவுமே. இப்போதைக்கு என்ன நடக்குது, சந்தோஷமாக இருப்பாங்க. பெரியவங்களாம் எப்படி இருப்பாங்க, பாஸ்ட்டை நினச்சி வருத்தப்படுவாங்க. பாப்பா வந்து என்னவா மாறணும், பாப்பா என்னவா மாறணும்னு நினைப்பாங்க, வளரணும்னு நினைப்பாங்க. பாப்பா கூட யோசிக்கிறாங்க பாருங்க, வளரணும்னு நினைப்பாங்க, பெரிய கிளாஸ்க்கு போகணுன்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள்லாம் என்ன நினைப்பீங்க, இப்போ விட்டோன்னே வீட்டுக்கு போகணும், எப்போ முடியும்னு தெரியல, வீட்டுக்கு போனால் என்ன பண்ணலாம், அந்த நேரத்தில் அந்த நிமிஷம் மட்டும்தான் திங்க் பண்ணுவீங்க இல்லையா? நல்லா படிக்கணும்லாம் எத்தனை பேர் நினைக்கிறீங்க? சிறப்பு. வாழ்த்து சொல்லிக்கலாமா? அழகாக பதில் சொன்னாங்க தம்பி, பாப்பா எல்லாருமே. இப்போ குழந்தைங்க வந்து எப்போவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டில் இருப்பாங்க. இந்த படத்தை பாருங்கள். யாருக்கு தமிழ் வாசிக்க தெரியும்? துப்பு துப்பு துப்பி தொலை அப்படின்னு ஒரு சின்ன கதை இது. இதை நம்ம அடுத்து ஒரு சர்க்கிள் திருப்பி வரும்போது இந்த கதையை நான் திரும்ப சொல்லுவேன். யார் ஞாபகம் வச்சு கேட்குறீங்களோ அப்போ நான் சொல்லுவேன். இதை படிங்க பாப்பா. லைனுக்கு என்னவா நீ உங்களுக்கெல்லாம் வெக்கேஷனா? இன்னைக்கு ஹாலிடே. லைன் இருக்கு இல்லையா? லைன்னா சிங்கம். சிங்கம் என்ன பண்ணுது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன கண்ணு சொல்லுங்க, எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம்.
ஓ, பலூனில் பறக்கலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. வேற ஆ நீங்கள் ஒட்டக்கச்சிவிங்கில் போனீங்க அப்படி தானே? ஆ அடிக்க வந்தாங்க. அப்பா ஒரு உடனே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. பறக்க பேர் பாரு, ஒரு படம் மட்டுமே. பாப்பாக்கு எதுவும் தோணலையா? பிக்சர் பார்த்த உடனே எதுவுமே தோணலையா? ம் 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 ஓகே, ஜாலியாக இருக்கு. ஒரு படமே உங்கள்கிட்ட என்ன பண்ணுது? நிறைய விஷயங்களை பேசுது. சரியா? சொல்லுங்க, சொல்ல வந்தீங்களா? இல்லையா? இப்போ இந்த சிங்கம் இருக்கு இல்லையா, இந்த சிங்கத்தை ஒரு அழகான கூட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்காங்க. சரியா? சிங்கத்தை என்ன பண்ணியிருப்பாங்க? அப்படியே உழவை விட்டுருவாங்களா? வெளியில் விட்டுருவாங்களா? ஃப்ரீயாக விட மாட்டாங்க இல்லையா? கிளாஸ் ரூம் மாதிரி. நாங்களாம் அப்படி தானே என்ன பண்ணுவோம் எல்லோரும்? மண்டே ஸ்கூல் தானே உங்களுக்கெல்லாம்? உங்களுக்கு இல்லையா? டியூஸ்டேவும் இல்லையா? வெனஸ்டே போவீங்களா? வெனஸ்டே போவீங்க. இப்போ போனோன்னே, காலையில் போனோன்னே உங்களோட கிளாஸ் ரூமை பார்த்து உள்ளே போவீங்கல்ல, அதுபோல் அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எப்போவுமே ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அந்த சிங்கத்தை பார்க்க வருவாங்க. வந்தவொடனே என்ன பண்ணுவாங்க சிங்கத்துக்கிட்ட? நீங்கள் எல்லோரும் என்ன சொன்னீங்க? என்னை பார்த்தோன்னே என்ன சொன்னீங்க? எல்லோரும் ஒரு ஹாய் சொன்னீங்களா இல்லையா? சொல்லணும்னு தோணுச்சா உங்களுக்கு? ஹாய் சொல்லுங்கள் பார்ப்போம். லிமிட்டாக சொல்லுங்கள். ஹாய். நான் ஹாய் சொல்லுவேன், நீங்கள் ஹலோ சொல்லணும். நோ டியர், நான் ஹாய் சொன்னால் நீங்கள் ஹலோ சொல்லுங்கள். ஹாய், ஹலோ, ஹாய், ஹலோ, ஹலோ, ஹாய். சிறப்பு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, மறுபடியும் எங்கே போகிறோம் நம்ம? எல்லாத்துக்கும் மறந்து போச்சா? சிங்கத்தை கூண்டுக்குள்ளே. அப்பாடா, சிங்கத்தை கூட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்களா? போகிறவங்க வரவங்களாம் என்ன பண்ணுறாங்க? அந்த சிங்கத்தை பார்த்துட்டு ஹாய், ஹலோ அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? என்ன கொண்டு வந்திருக்காங்களோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்களா? சிங்கத்துக்கு கொடுப்பாங்க. சிங்கம் என்ன பண்ணும்? சாப்பிடும். அப்போது நான் சொல்லி முடித்தோன்னே பாப்பா சொல்லுவாங்க. அதே கதை சொல்லலாம், இல்லை வேறு கதை சொல்லலாம். டன் டன் சொல்லுங்க. சரியா? இப்போ என்ன ஆச்சு? சிங்கம் என்ன பண்ணுது? பார்க்குறவங்கள எல்லாத்தையும் ரொம்ப பிடிச்சிருது சிங்கத்துக்கு. எல்லாத்துக்கும் ஹாய் ஹலோ சொல்லுது. கொடுக்குறது எல்லாத்தையும் வாங்கி சந்தோஷமாக சாப்பிட்டுக்குது. சரியா? தினமும் ஒரு 3 பேர் வருவாங்க. ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு குழந்தை. 3 பேரும் ரெகுலராக வருவாங்க. இப்போ நீங்கள் சில பேர் ரெகுலராக லைப்ரரி வருவீங்கல்ல? எத்தனை பேர் வருவீங்க லைப்ரரி ரெகுலராக? வாழ்த்துக்கள். இது போல் அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா, தினமும் வரும். வந்து என்ன பண்ணும்? சிங்கத்தை பார்த்து ஹாய் சொல்லும். அப்புறம் கொண்டு வந்திருக்க திங்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும்? பக்கத்தில் போய் கொடுக்கலாமா, இல்லை தூக்கி தான் போடணுமா? எப்படி தூக்கி போடுவாங்க? இந்தா பிடிச்சிக்கோ அப்படின்னு தூக்கி போடுவாங்களா? தூக்கி போட்டோன்னா அது பிடிச்சா என்ன பண்ணும்? நல்லா சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருக்கும். ஒரு நாள் திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா, நைட்டில் அந்த சிங்கத்தோட கூட்டை வந்து பூட்டுவாங்கல்ல, பூட்டு போட்டு அதை மறந்துட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? சிங்கம் சுற்றி பார்த்துச்சு, பூட்டவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. உடனே என்ன ஆச்சு? சிங்கம், இன்னைக்கு தான் நம்ம வெளி உலகத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு அழகான உருவத்தை தானே ரசிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து கம்பீரமாக போகுது. போயிட்டே இருக்கா. போயிட்டே இருக்கும்போது மக்கள் எல்லாரும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பேர் நடமாட்டமாக இருக்காங்க. சிங்கம் பார்த்த உடனே என்ன சொல்லியிருக்கோம்? யாராவது சொல்லுங்கள். ஹாய் ஹலோ. ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? சிங்கத்தை பார்த்து ஹாய் ஹலோ சொல்லி திங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? அதனால் சிங்கம் மனுஷங்களை பார்த்துட்டு என்ன பண்ணுது? ஹாய் ஹலோ. அதை பார்த்த உடனேயே பயத்தில் அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. சிங்கத்துக்கு ஒன்றுமே புரியல. என்ன தினமும் வருவாங்க, நம்மளை பார்ப்பாங்க, ஹாய் ஹலோ சொல்லுவாங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட கொடுப்பாங்களே, இவங்களை நமக்கு நல்லா தெரியுமே, இன்றைக்கி என்ன திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்களே அப்படின்னு சிங்கம் நினச்சிக்கிட்டு, சரி அடுத்து இன்னொருத்தவங்களை பார்க்க போகலான்னு தன்னோட வழி என்ன பண்ணுது? கண்டினியூ பண்ணி சிங்கம் போயிட்டே இருக்கு.
எப்பவும் வரக்கூடிய அப்பா அம்மா குழந்தை இருப்பாங்கல்ல, அவங்கள பார்க்குது. யாரை பார்க்குது? அந்த அம்மாவை பார்க்குது. அம்மா பார்த்தோன்னே என்ன சொல்லுது? ஹாய் ஹலோ சொல்லுது. அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையும் சிங்கத்து மேலே தூக்கி போட்டு ஓட்டமாக ஓடி போயிட்டாங்க. சிங்கத்துக்கு புரியவே இல்லை, ரொம்ப டயர்டாயிடுச்சு, வருத்தமாக வேற இருக்கு. என்னடா தினமும் இவ்வளோ பேர் வருவாங்க நம்மளை பார்க்க, இன்னைக்கு நாம் அவங்கள பார்க்க போனால் ஒருத்தர் கூட கண்டுக்க மாட்டாங்களே அப்படின்னு நினச்சி சிங்கம் வருத்தமாக போய் ஒரு இடத்துல உட்காந்துருந்துச்சு. சரிங்களா? எங்கே உட்காந்துருந்துச்சு? ஒரு இடத்துல உட்காந்துருந்துச்சு. அப்போ அப்பா அம்மா ஒரு தம்பி வருவாங்கன்னு சொன்னல சிங்கத்தை பார்க்க, அந்த தம்பி அந்த வழியாக வரான். பார்த்த உடனே சிங்கத்தை பார்த்தோன்னே என்ன நினைக்கிறான்? சாப்பிட வந்திருக்குன்னு நினச்சிருப்பானா? இல்லை என்ன நினச்சிருப்பான்? யாருக்கு என்ன தோணுது? ஹாய் ஹலோ சொல்லியிருக்கலாம். சாப்பிட வந்திருக்கலாம், அவங்க வீட்டில் சாப்பிட வந்திருக்கலாம்னு அவனுக்கு தோணியிருக்கலாம். அடித்து சாப்பிட போகுது அப்படின்னு நினச்சிருக்கலாம். ரொம்ப அழகான குட்டி தம்பி இல்லையா? குழந்தைங்க எப்போவுமே வித்தியாசமாக யோசிப்பாங்கல்ல. உங்கள் கனவுல வந்து யானை கலர் கலராக வந்தது மாதிரி. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஹாய் அப்படின்னு அந்த தம்பி சொன்ன உடனே சிங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, இப்போ தான் நம்மளை அடையாளமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சி என்ன பண்ணா, போய் பக்கத்தில் போயிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறான் சிங்கத்துக்கிட்ட. அப்படியே தடவி கொடுத்த உடனே சிங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே இந்த மக்கள் எல்லாம் பார்த்தாங்கல்ல. யார் பார்த்தா? நிறைய பேர் பார்த்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த பாதையில எல்லாம் பார்த்தாங்க இல்லையா? கண்ணாக நான் உனக்கு தருவேன் கதை சொல்லி முடிச்ச உடனே, அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். சரியா? டன் சொன்னீங்க தானே? மறந்துட்டீங்களா? டன். உட்காருங்க பாப்பா. சமத்தா உட்காந்தோன்னா அடுத்து நீங்கள் ஸ்டோரி சொல்லுவீங்க. சரியா? இப்போ என்ன ஆச்சு? சிங்கம் எங்கே போயிட்டுருக்கு? தம்பியும் சிங்கமும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச ஆரம்பிச்சுட்டு தம்பி சொல்கிறான், நீ ஏன் இங்கே வந்துட்ட? வா நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சிங்கத்தை கூட்டிகிட்டு என்ன பண்ணிட்டான்? கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஆனால் இந்த மக்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தீயணைப்புத்துறைக்கு கால் பண்ணி உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு எப்படியாவது சிங்கத்தை கொண்டு போய் அதோட இருப்பிடத்தில் சேர்த்தரணும்னு முயற்சி பண்ணுறாங்க. எல்லாரும் வந்து பார்த்தா சிங்கம் எங்கே இருக்குது? அதோட வீட்டில் இருக்குது. யார் கூட இருக்குது? அந்த தம்பி கூட. அப்போ குழந்தைகள் எல்லோருமே இந்த கதை மூலமாக, இது ரொம்ப வேற்றுமொழி சிறுகதை, இது மாடசாமி அவர்கள் எழுதின நூல்லேருந்து இந்த சிறுகதை வந்து நான் வாசிச்சுட்டு வந்ததுனால உங்களுக்கு இந்த கதையை சொன்னேன். இந்த சிறுகதையில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, குழந்தைங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல நாம் பூட்டி வச்சிடக்கூடாது, அவங்களுடைய சிந்தனைகளை வெளியில் விடணும். சிந்தனைகளை வெளியில் விடும்போது குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய யோசிப்பாங்க. தம்பிக்கு வந்து சிங்கம் எப்போவுமே எப்படி தெரியும்? பொம்மை மாதிரி தெரியும். அப்புறம் கூட இருக்கிற ஃப்ரெண்டு மாதிரி தெரியும். உங்கள் எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? பூனைக்குட்டி மாதிரி தெரியுமா சிங்கமா? அப்போ பூனைக்குட்டி சிங்கம் மாதிரி தெரியுமா? சரி, குழந்தைங்க எப்போவுமே கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக இருப்பாங்க, கூட இருக்கிறவங்கள ஈக்குவலாக பார்ப்பாங்க, கூட இருக்கிறவங்கள நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த தம்பி அது போல தான் நினச்சார். பெரியவங்க எல்லாரும் பார்க்குற பார்வை வேறு, குழந்தைங்க நீங்கள் இருக்கீங்கல்ல உங்களோட சிந்தனை வேறு. அப்பா அம்மாலாம் குழந்தைங்கள வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறாங்களா? வச்சுக்கிறாங்களா? ஆமாம் இல்லை வச்சுக்கிறாங்க. அப்படி தானே? வச்சுக்கிறாங்க தானே? லைட்டாவா? லைட்டாக இல்லை, கொஞ்சோண்டு இல்லை. கொஞ்சோண்டு இல்லை. அந்த கொஞ்சோண்டு எங்கே வந்து இல்லாமல் போகுது? படி 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 நூலை படி. அப்புறம் என்ன படி? நியூஸ் பேப்பர் படி. அப்புறம் புக்கை படி. எக்ஸாம் வந்தால் அதுக்கு படி. எக்ஸாமுக்கு சேர்த்து விட்டுட்டு படி 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 படின்னு சொன்னாலே என்ன பண்ணுறதில்ல? என்ன கண்ணு? நூலை கொடுத்தாவா? நூல்னா ஸ்கூலில் ஏதாவது கொடுத்தா படின்னு சொல்லுவாங்களா? டியூஷனுக்கு சேர்த்து விட்டு படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களை எப்போவுமே அவங்களுடைய தனி திறமைகளை பார்த்தும் அவங்களுடைய சிந்தனைகளை பார்த்தும் நம்ம எப்போ வந்து வாழ்த்து பண்ணுறோமோ, எப்போ வந்து அப்ரிஷியேட் பண்ணுறோமோ, அப்போ அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? புதுசாக யோசிப்பாங்க. அந்த லைனை எப்படி அந்த பையன் வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும் தன்னோட ஃப்ரெண்டுன்னு நினச்சானோ, அதே மாதிரி குழந்தைங்க தான் கூட இருக்கிறவங்களே என்ன நினைப்பாங்க?
ஃப்ரெண்டாக நினைப்பாங்க. எல்லாத்துக்கும் நண்பர்கள் இருக்காங்களான்னு கேட்டேனா? யாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை? அப்படி யாருமே இல்லையா? எல்லாத்துக்குமே யாரை பிடிக்கும்? ஃப்ரெண்டை பிடிக்குமா, பேரண்ட்ஸ் பிடிக்குமா? பேரண்ட்ஸ் தான் பிடிக்கும். யாருக்கெல்லாம் பேரண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும்? வாழ்த்து சொல்லமா. யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும்? ரெண்டுமே பிடிக்கும். வாழ்த்து சொல்லமா. 2 பேருமே பிடிக்குமா? என்ன பிடிக்குமா? நிஜமா பிடிக்கும். என்ன திடீர்னு பேசுகிறீங்க? பிடிக்குமா? தேங்க்யூ. அதனால் கொஞ்சம் நாளானா பிடிக்குமா? கேரக்டர் தெரிஞ்சால் தான் பிடிக்குமா? பார்த்த உடனே பிடிக்குதா இல்லையா? எனக்கு பாப்பாவை பார்த்த உடனே பிடிச்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிச்சா இல்லையா? பேசுகிற பாப்பாவை யார் பேசிகிட்டு இருக்கா என் கூட? நீங்கள் தானே. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கா? கிளாஸ் சூப்பராக இருக்குது, அதனால் பிடிச்சிருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேரக்டரை பார்த்து தான் சூஸ் பண்ணுறீங்களா? எத்தனை பேர் கேரக்டர் பார்த்து சூஸ் பண்ணுறவங்க இருக்கீங்க? நீங்களுமா? உங்கள் ஃப்ரெண்டு பேர் என்ன? நாளைக்கு தான் சொல்வீங்களா? ஃப்ரெண்டு இருக்காங்களா? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? பால்வாடி போகிறீங்களா? ஓகே ஓகே, சொல்லுங்கள். ஐயோ விட மாட்டிங்களே. சொல்லுங்கள். நான் யூகேஜி படிக்கிறேன். யூகேஜி படிக்கிறீங்களா? நான் 3rd ஸ்டாண்டர்ட். எனக்கு 10 ஃப்ரெண்ட்ஸு. 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தம்பிக்கு. சரி, குழந்தைங்க எப்போ சந்தோஷமாக இருப்பாங்க சொல்ல வரீங்களா? மேம் எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் தக்ஷயா ஸ்ரீ தான். எப்பயுமே வந்து கூட இருப்பா. நாங்கள் காலையில் சண்டை போட்டோம்னா சாயங்காலம் ஸ்கூலுக்கு இல்லை, சாயங்காலம் கூட கிடையாது, மத்தியானமே வந்து சேர்ந்துருவோம். ரேசர் தாளை, அது தாளை அப்படின்னு சொல்லி சேர்ந்துருவோம். தாளை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து பிரணேஷ். அவன் யூகேஜிலேருந்து என் கூட வரான். அவன் வந்து எனக்கு என்னன்னாலும் ஆடுவான். அவன் வந்து எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக அவன் எனக்கு பொண்ணு இருந்தா. எதை சொல்ல வரீங்களா? மேம் அவள் வந்து 3rd ஸ்டாண்டர்டில் இருந்தது. வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து எனக்கு வேறு ஃப்ரெண்டு இருந்தது, அதனால அவளை பார்க்கல. நானும் அவளும் வேறு செக்ஷன் 1st ஸ்டாண்டர்டில். அவள் பேர் வந்து தக்ஷயா ஸ்ரீ. வாழ்த்துக்கள். யாரையுமே பிரித்து பார்க்கக்கூடாது, எல்லாருமே நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். எல்லாருமே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ். தம்பிக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்க? ஃப்ரெண்டு பேர் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. எனக்கு வந்து என் ஸ்கூலில் எல்லா பேருமே இருக்காங்க. ஆனால் எனக்கு டீச்சரும் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் பிடிக்கும். நீங்க சொன்னீங்களே, சொல்லாதவங்க யார் இருக்கீங்க? எனக்கு ஷனாவை தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். வேற சொல்லாதவங்க தான் சொல்லணும். என் ஃப்ரெண்டு பேர் வந்து சாய் கபலேஷும் நாச்சே சாயும், அப்புறம் பிபி பாண்டியனும், அப்புறம் அண்ணியா, அப்புறம் எனக்கு வேணும். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் பேர் பிரணேஷ், முகமது ஷாகித், வேறு யார், கிறிஸ்டியன் சிம்சன், வேறு யாரா கேங்கில் சீஜோ, ஜிவிதேஷ். கிளாஸ்ல எவ்வளவு பேரு? 31 பேருமா? ஆமாம். ஆமா. இன்னும் ஒருத்தர். ஜிவிதேஷ் கத்தியாரா? யோசிச்சு சொல்லுங்க, நான் திரும்பி வாங்கி தரேன். அவர்கிட்ட கொடுங்க. நீங்க சொல்லுங்க. என்னதான் ஸ்கூல் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதான் எங்கள் ஸ்கூலு படிக்கிற பேர் இருப்பாங்க நிறைய பேரும். உங்க ஃப்ரெண்டு பேர் சொல்லுங்க. என்னதுன்னா தமிழ் பாண்டி, குகுனி எல்லாமே இருப்பாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம், தமிழ் பாண்டி எல்லாரும் இருப்பாங்க. இந்த ஸ்கூலுக்கு போனோடனே ஒரு ஃப்ரெண்ட், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. தெரியும்.
அடுத்து வந்து மித்ரா. யாரு சொல்லுங்க. எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட் பேர் சொல்றீங்களா? அல்மீரா, கிருத்திகா, தமிழினி. நீங்க சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட் தம்பி வாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸு யாரும் இல்லை. வீட்டில் சொன்னால் அம்மா அப்பா தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் ஃப்ரெண்ட் வித்தியாசமா இருக்காங்களே. எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். கோபியா, சிந்துஜா. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அரியா பேஸ். அப்போ நண்பர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? குழந்தைங்க எப்போ சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கும்போது இந்த பிக்சர் பாருங்க, படிங்க பார்ப்போம். நீங்க எல்லாரும் எப்போ சந்தோஷமா இருப்பீங்க? பயணங்கள். எங்கேயாவது வெளியில போகும்போது என்ன பண்ணுவீங்க? ஜாலியாக இருப்பீங்க. குழந்தைங்க எப்போ சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறத பெற்றோர்கள் உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள வழி நடத்தும் போது இந்த குழந்தைங்க வந்து கொண்டாட்டம் உள்ளவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல எடுத்தோன்னா குழந்தைங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்க வேண்டியது பயணம். எங்கேயாவது வெளியில் போனால் எப்படி இருக்கும்? புக்கே என்ன பண்ண வேணாம், திறக்கவே வேண்டாம். அடுத்து பாருங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நிமிஷம்னா எது? விளையாட்டு. ஒரு கிளாப் பண்ணலாமா? யாருக்கெல்லாம் விளையாட பிடிக்கும்? யாருக்கெல்லாம் படிக்க பிடிக்கும்? ஓ, படிக்கவும் பிடிக்கும், சில பேர்த்துக்கு விளையாடவும் பிடிக்கும். விளையாட்டுக்கு படிப்புக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லையா? இருக்கே. எப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க? எப்படி? எதை வேணா யார் வேணாலும் எடுத்துக்கலாம், படிப்பை மட்டும் யாருமே எடுக்க முடியாது. பிடிக்கும், அறிவை மட்டும் எடுக்க முடியாது. ஓகே, சிறப்பு. நீங்கள் சொல்லுங்கள். படிப்பும் விளையாட்டும் ஒன்று தானா? எப்படிப்பா படிப்பும் விளையாட்டும் ஒன்று? எதில்? விளையாட்டும் படிப்பும் ரெண்டுமே உங்களுக்கு ஈக்குவலாக உங்களை சப்போர்ட் பண்ணும். நீங்கள் எப்பெல்லாம் உங்களை புத்துணர்வாக வச்சுக்கணும், ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்? கொஞ்சம் நேரம் விளையாடலாம். விளையாண்டு வந்தீங்கன்னா உங்களோட மூளையிலேருந்து உடம்புலேருந்து எல்லாமே என்ன பண்ணும்? அப்படியே ஒரு சூடாக இருக்கும் தெரியுமா? வேர்க்கும், திடீர்னு சில்லுன்னு ஆகும், ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? எடுத்து படிச்சிங்கன்னா புத்தகத்தை உங்களுக்கு நல்லா வாசிக்கிறதுக்கு புரியும். தம்பி எதை சொல்ல வந்தீங்களா? விளையாட்டில் வந்து நம்ம பாடியை ஸ்ட்ரென்த் ஆக்கும், ஆனால் படித்தா வந்து நம்ம மூளையை. ஒரு வாழ்த்து சொல்லுங்கள், ரைமிங்காக சொல்கிறாரு பாருங்க. விளையாட்டு வந்து மூளையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும், படித்தா வந்து விளையாட்டு உடம்பு ஸ்ட்ரென்தன் பண்ணும், படித்தா மூளையை வந்து உங்களை வலிமையாக வச்சுக்கலாம் அப்படின்னு தம்பி சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், இது என்னது? யார் வாசிப்பீங்க? உரையாடல். அப்பா அம்மா கூட எவ்வளோ நேரம் பேசுவீங்க? ரொம்ப நேரம் பேசுவீங்க. எவ்வளோ நேரம் பேசுவீங்க? ரொம்ப நேரம் பேசுவீங்க. இப்போ பேரண்ட்ஸ் எல்லாருமே குழந்தைங்க வந்து உங்கள் கூட நிறைய நேரம் பேசுகிறாங்களா, நீங்கள் பேசுகிறீங்களா? குழந்தைய கொண்டாடணும் அப்படின்னா குழந்தைங்கள வந்து ஃபஸ்ட்டு பேச வைக்கணும், பேசுகிறத காது கொடுத்து கேட்கணும். காது கொடுத்து கேட்டால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா குழந்தைங்க வந்து உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்காமல் சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ குழந்தைங்க கிட்ட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய நேரம் உரையாடணும். உரையாடும் போது அந்த குழந்தைங்க வந்து மனசை வந்து புத்துணர்வாக வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது தம்பி கூட சொன்னார், எந்த குழந்தையையும் அதை செய் இதை செய் அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டாம், திணித்தல் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். இதைப்படி அதைப்படி இதை செய்ய அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண வேணாம் அப்படின்னா திணித்தல் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கட்டாயப்படுத்தி நம்ம எதையுமே செய்ய வேணாம். இப்போ குழந்தைக்கு எத்தனை பேத்துக்கு வரைய தெரியும்? வரைய தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சா அது சம்மந்தமான விஷயங்களை செய்ய சொல்லலாம். வாழ்த்து சொல்லலாமா? வரைய தெரியும். ஆட தெரிகிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஆடுறது பாடுறத தவிர வேறு என்ன திறமை தெரியும்? வேறு என்ன இருக்குது உங்கள்கிட்ட? ஸ்போர்ட்ஸில் இருக்குது, கிராஃப்ட் இருக்குது, கபடி. சொல்லுங்க. விளையாட்டு வேறு? ஃபுட்பால். அப்புறம் குவிஸ்ஸு. என்னது ரொம்ப பிடிக்குமா? பார்க்கில் விளையாடுறது பிடிக்குமா? பாப்பா சொல்லுங்க. கிராஃப்ட் ரொம்ப பிடிக்கும், இன்டெலிஜென்ட்டாக இருக்க பிடிக்கும். கிராஃப்ட்டு தம்பி வந்ததுலேருந்து கிராஃப்ட்டு
என்னம்மா? என்ன பார்த்து சொல்லுங்க. பார்க்குக்கு போய் விளையாண்டிங்களா? சூப்பர். அடுத்து குழந்தைங்களை கொண்டாடணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, கதைகள் சொல்லலாம். கதைகளை சொல்லி கேட்கலாம். நிறைய கதை சொல்லுங்கள் குழந்தைங்களுடைய கையில் எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு பிரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னா மொபைல் ஃபோன் தான் இல்லையா? அந்த ஃபோனை வந்து நீங்கள் கீழே வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் எது அப்படின்னா எதுதான்? கதைகள் தான். சின்ன சின்ன கதைகளை நீங்கள் சொல்லுங்கள் பேரண்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து க்ரியேட்டிவாக ஏதாவது ஒரு கதைகளை சொல்லுங்கள். இன்றைக்கி நாம் செஞ்சோம் இல்லைங்களா? ஒரு சின்ன கதையை ஆரம்பித்து விட்டுருங்க, அதை அவங்க போக்குக்கு சொல்ல விடுங்க. ஏன் அப்படின்னா சொல்ல விடும்போது உங்களுடைய படைப்பு திறன் வெளிப்பட என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய சிந்தனை திறன் மேம்படும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா உடல் நலம் மனநலம். குழந்தைங்களுடைய உடம்பை எப்படி கண்டுபிடிப்போம்? உடம்பு நல்லா இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? உடம்பு நல்லா இருக்கா நல்லா இல்லையா? இப்படி தொட்டு பார்த்தோன்னே தம்பி செய்கிறார் பாருங்க. தொட்டு பார்த்தோன்னே ஃபீவர் இருக்கா இல்லையா, ஒரு 4 தும்மல் தும்னா கோல்டு இருக்கா இல்லையா, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஆனால் மனசு நல்லா இருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். வேறு சோகமாக இருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் ஃபேஸ், அதை முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரி, பேசி கண்டுபிடிக்கலாம். அவங்க பேசுகிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்போது 2 விஷயம் நான் பேசுகிறேன். ஒன்று வந்து என்னது? உடம்பு நல்லா இருக்குது. அப்புறம் என்ன நல்லா இருக்கணும்? மனசு நல்லா இருக்கணும். மனசுக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு உங்களுடைய ஸ்பெஷல் என்னவோ அதை வச்சு செய்யுங்க. சாப்பிட்றது எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும்? பிடிச்சதை சாப்பிடும்போது மனசு எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்கும் இல்லையா? இதுக்கு என்ன சந்தோஷம் வந்து எங்கே போய் உங்களுக்கு அந்த ஜாலி வந்து செலிப்ரேட் ஆகும்? உடம்புலையா மனசுலையா? மனசில் வந்து அந்த ஹாப்பியை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க இல்லையா? உடம்பையும் நல்லா வச்சுக்கணும், அதே நேரம் எதையும் நல்லா வச்சுக்கணும், மனசையும். பேரண்ட்ஸ் எல்லாரும் எல்லா குழந்தைங்களுக்கும் எது நல்லா இருக்கான்னு ரொம்ப அதிகமாக பார்க்குறாங்க. ஸ்கூல்லேருந்து வருவீங்களா, வந்தவுடனே என்ன கேட்பாங்க? அவங்கள கிறங்கி போயிருக்கேன்னு கேட்பாங்களா? கிறங்கினா வெயிட் லாஸ் ஆகி ஒரே நாள் ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே லாஸ் ஆகிடும் வெயிட். அப்பப்பப்பா, அப்படியாப்பா படுத்தி வைக்கிறோம் நாங்கள். எஸ் மேம், சொல்லுங்கள். படிச்சியான்னா கேட்பாங்களா? என்னையே இப்படி சொல்லிட்டீங்க. நீங்கள் ஸ்கூல் போகிறீங்களா? மறந்து போயிருவீங்களா? வாழ்த்து சொல்லுங்க. பாப்பா வந்து மறக்கிறாங்க பாரு. குழந்தைங்க எப்போவுமே என்ன பண்ணுவாங்க? மறக்கிறது இயல்பு. மறக்கிறத சந்தோஷப்படுத்துங்க. ஆனால் அதிகமாக என்ன பண்ணக்கூடாது? மறக்காமல் அவங்களுடைய மெமரி பவரை ஜாஸ்தி பண்ணிக்கலாம். என்ன சொல்ல வந்தீங்க? வெயிட். ஸ்கூல் எப்படி போச்சுன்னு கேட்பாங்க. பாப்பா சொல்லுங்க. டெஸ்ட்டு நல்லா எழுதுனியான்னு கேட்பாங்க. சொல்லுங்க. ஹோம்ஒர்க் எடுத்து வைக்க ஏன் முடிக்கலன்னு கேட்பாங்க. தண்ணி குடிச்சியான்னு கேட்பாங்க. ஒரு கிளாப் பண்ணுங்க. தண்ணி குடிச்சியான்னு கேட்பாங்க. கிளாஸை கவனிச்சியான்னு கேட்பாங்க. அப்புறம் சாப்பிட்டியா? ஒரு வாழ்த்து சொல்லுங்க பாப்பாக்க. ஃபஸ்ட்டு பேரண்ட் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? லஞ்சு பெல் அடித்தோன்னையா? லஞ்ச் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? சரி, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. லஞ்சை மூடி வச்சிரு, பெல் அடிச்சிரு. பெல் அடித்த உடனேயே சாப்பாடை மூடி வச்சிரு. பேரண்ட்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறது உடம்பு சுகத்தை தான். சாப்பிட்டியா? தண்ணி குடிச்சியா? இன்றைக்கி எப்படி போச்சு கிளாஸு அப்படின்னு கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா? இப்படி கேட்கும்போது அவங்களுடைய மனசில் இருக்கிறத சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்த சண்டையெல்லாம் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் சொல்லுவீங்க? வீட்டில் வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் தெரியுமா? தெரியும். சும்மா கேட்டுகிட்டே இருப்பாங்க. சொல்லுவாங்க, சொல்லிகிட்டே இருப்பார். சரி, இப்படி உடம்பு சந்தோஷமாக இருக்கிறது, சுகமாக இருக்கிறதோடு சேர்த்து பேரண்ட்ஸ் வந்து எதில் வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னா மனநலம். குழந்தைங்க மனசளவில் எப்படி இருக்காங்க? அவங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கா? அவங்க கூட படிக்கிற குழந்தைங்களோட அவங்க சந்தோஷமாக தான் போயிட்டு வராங்களா?
ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவு என்ன? ஆசிரியர் கூட நல்லா பேசுகிறாங்களா? பக்கத்தில் இருக்க குழந்தைங்களோட பழகுறாங்களா? அவங்களுடைய மனசு எதை வந்து நோக்கி பயணப்படுது அப்படிங்கிறதுல ஒரு பார்வை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க எப்போவுமே கொண்டாடக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்து இது ஒரு திருக்குறள். யாராவது வாசிப்பீங்களா திருக்குறள்? மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணேன். சாப்பிட்றப்போ சாப்பிட்டு செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்து என்ன பண்ணணும்? இன்னொரு உணவை சாப்பிடணும். உடல் நலத்துக்கு ரொம்ப சிறப்பு உணவு இல்லையா? அடுத்து சொல்கிறோம் பாரு, காது கொடுங்க. பேரண்ட்ஸ் எல்லாத்துட்டையும் நம்ம குழந்தைங்க எல்லாரும் என்ன சொல்லணும்? நான் பேசுகிறத நீங்கள் என்ன பண்ணுங்க? கேளுங்க. எப்படி கேளுங்க? எவ்வளோ நேரம் ஆனாலும் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? கேட்டுகிட்டே இருக்கணும். எப்போ எனக்கு வேலை இருக்குப்பா கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்க சொல்ல வந்த கருத்துக்களை என்ன பண்ண மாட்டாங்க? சொல்லாமல் விட்டுருவாங்க. அப்போ நம்ம பேசும் பொழுது அவங்களுடைய மன ஆரோக்கியத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாதுகாக்கலாம். இது என்னப்பா? கை தட்டுறாங்க. இப்போ மொழியெல்லாம் சுருங்கிருச்சு இல்லையா? எழுதுறதெல்லாம் கிடையாது, அப்படி தானே? ஃபோன் எடுத்தோன்னே ஏதாவது டைப் பண்ணும் வாழ்த்து சொல்லணும்னா என்ன பண்ணுவீங்க? கை தட்டுறது போடுவீங்க, ஹார்ட் போடுவீங்க இல்லையா? மொழி ரொம்ப சுருங்கிருச்சு, ஸ்மைலி பண்ணுவீங்க இல்லையா? நானும் அதே போல் தான் உங்களுக்கு ஒரு சுருக்கமாக ஒரு சிம்பிளான ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரண்ட்ஸ் எல்லோரும் குழந்தைங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க, பாராட்டுங்க. எது பண்ணாலும் என்ன பண்ணிகிட்டே இருங்க? பாராட்டுங்க. பேசுனா பாராட்டணுமாங்க? திறந்த வாயை மூடவே மாட்டேங்கிறான். சில குழந்தைகள் பேசிகிட்டே இருக்க அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கற்பனை திறன் வெளிப்படும். அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாராட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய பெரிய மந்திர குழாய் எதை வச்சுக்கணும்? பாராட்டுறது. குழந்தைங்க யாரை பாராட்டுவீங்க? எத்தனை பேர் பேரண்ட்டை பாராட்டியிருக்கீங்க? சரி, இன்னைக்கு சமைச்சது எப்படி தெரியுமா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு எத்தனை பேர் சொல்வீங்க? நல்லா இருந்தா? நல்லா இருந்தா அமைதியா. அப்போ அதுதான் நீங்கள் பாராட்டுறது. அதை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. வாழ்த்து செல்லம்மா பாப்பாக்கு. பாப்பா தொடர்ந்து கவனிக்கும் போது அவங்க மனசில் என்ன தோணுதோ உடனே என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க? வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க கிட்ட பேரண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது கேள்வி கேட்கறதுக்கு அனுமதிங்க. ஏதாவது ஒரு கேள்வி கேட்க வைங்க. தினமும் ஒரு 4 கொஷின் 5 கொஷின். அவங்க மனசுக்குள்ளே என்ன உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கேள்வி கேட்குறதுக்கு அனுமதிங்க. அடுத்து என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு முன்னாடி நாம் ஃபோன் பார்த்துட்டே இருக்கோம், அவங்கள பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னோம் அப்படின்னா நம்மளை திருப்பி கேள்வி கேட்கும்போது நான் என்ன வேணால் செய்யலாம், நான் சொல்கிறத நீ கேளு, நம்மளால் ஒரு கட்டளை இடக்கூடாது. குழந்தைங்க சொல்லும்போது நாம் நம்மளுடைய தவறை ஏற்றுக்கணும். குழந்தைங்க முன்னாடி நாம் தப்பை ஒத்துக்கலைன்னா குழந்தைங்க எப்போதுமே நம்ம முன்னாடி தவறுகளை ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக என்ன அப்படின்னா, குழந்தைங்க நம்ம ஒரு சின்ன கதை சொல்லும்போதே நீங்கள் எல்லோரும் கவனிச்சிருப்பீங்க. யானை என்ன கலரில் இருந்துச்சு, அதில் போட்டிருக்க கம்பளம் என்ன கலரில் இருந்துச்சு. அப்போ குழந்தைங்க வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ஒரே மாதிரியான சிந்தனை உள்ளவங்க கிடையாது. அவங்க விதவிதமான கற்பனைகள் உள்ளவங்க. ஒரு குழந்தையும் தனித்துவமாக இருக்கக்கூடியவங்க. அவங்கள இன்னொருத்தவங்களோட என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒப்பிட வேண்டாம். தம்பி இப்படி இருக்கான், அண்ணன் இப்படி இருக்கான், அக்கா இப்படி இருக்காங்க, பக்கத்து வீட்டில் இப்படி இருக்காங்க, எதிர்த்த வீட்டில் இப்படி இருக்காங்க, கூட படிக்கிறவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம யாரையும் என்ன பண்ண வேணாம் அப்படின்னா ஒப்பிட வேண்டாம். உங்கள் குழந்தைக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷல் இருக்கும். அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கலை. இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் மேலும் மேலும் வளர்க்க என்ன பண்ணலான்னு யோசிங்க. ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னா போய் தேடுங்க. எப்படி தேடுறது? எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க. ஒரு எல்லா விஷயங்களையும் தேடி போய் எடுத்து வாசிக்கிறதுக்கும் மற்ற விஷயங்களை விளையாடுவதற்கும் பொருளை வாங்கி கொடுக்குறதுலையும் நாம் சந்தோஷமாக அவங்கள வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் எளிமையாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது குழந்தைங்க யார் அப்படின்னா குழந்தைங்க மட்டும் கிடையாதுங்க. குழந்தைங்க வந்து ஒரு குட்டி மனிதர்கள். அவங்களுக்குன்னு மதிப்பு கொடுங்க. வாங்க போங்கன்னு பேசுகிறது மட்டும் கிடையாது. ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவங்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க கண்டிப்பாக எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னா ஒரு கொண்டாட்டம் மிகுந்தவர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு கவிதை. இது தானாய் முளைத்த செடி என்கிறார்கள் யாரோ வீசிய விதையிலிருந்து தானே. குழந்தைங்க எல்லாரும் நினச்சிப்பாங்க தானாகவே வரைகிறாங்க, தானாகவே பேசுகிறாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் எல்லா வித்தைகளும் யார்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிருப்பீங்க? பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து இல்லையா? எந்த செடியும் எந்த விதையும் என்ன பண்ணுறதில்ல, தானாக எதுவுமே முளைச்சிட்றதில்ல. இது காலம் காலமாக உங்ககிட்ட விதைக்கப்படக்கூடியது. சரி, பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து மட்டும் அப்படின்னு கிடையாது. வகுப்பில் மட்டும் நீங்கள் போய் தெரிஞ்சுக்கிறீங்களா எல்லா விஷயங்களையும்?
ஓடுறதுக்கு வகுப்பு சொல்லி கொடுத்துச்சா? இல்லை. ஒரு நீச்சல் அடிக்கணும், வகுப்பறை சொல்லி தருமா? தனியாக கிளாஸ் போகணும் இல்லையா? நார்மலாக போகிற அந்த 8 பீரியடில் ஏதாவது சொல்லித்தரமா? இல்லை. அப்போ குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? எல்லா இடங்கள்லையும் சின்ன சின்ன விஷயத்தை என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க? கற்றுக்கிட்டே இருப்பாங்க. தம்பி இப்போ பொது இடங்களுக்கு வந்தால் என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் ஒரு பொது இடத்துக்கு தானே வந்திருக்கீங்க, ஒரு காமன் பிளேஸ் தானே இது. இப்போ இங்கே வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைப்பீங்க? டிசிப்ளினாக இருக்கணும்னு நினைப்பீங்க, ஹாய் சொல்லணும்னு நினைப்பீங்க, ஹலோ சொல்லணும்னு நினைப்பீங்க, கேள்வி கேட்டால் ஆன்சர் பண்ணுவீங்க. இல்லாட்டி என்ன பண்ணலாம் நீங்கள்? இல்லை, கேள்வி கேட்கலாம். அமைதியாக இருக்கணுன்ற கட்டுப்பாடையே நம்ம தகர்த்தரணும். எந்த நேரம் வகுப்பறையாக இருந்தாலும் சரி, இல்லை பொது இடங்களாக இருந்தாலும் சரி, 4 மனிதர்கள் முன்னாடி எப்படி பேசணுங்கிற அந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் கற்றுக்கிட்டு நாம் வாய் திறந்து எப்போ பேசுகிறோமோ அப்போ குழந்தைங்களோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இப்போ இந்த விஷயத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம், செடி என்றைக்குமே விதையிலிருந்து முளைக்குது. உங்கள் பேரண்ட்டுக்கிட்டேருந்து உங்கள்கிட்ட நிறைய விஷயம் இருக்கும், வகுப்புலேருந்து நிறைய கற்றுப்பீங்க. ஒரு பேப்பர் எத்தனை பேர் வாசிக்கிறீங்கன்னு கேட்டோம் இல்லையா? ஒரு செய்தித்தாளை வாசிப்பதன் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க. இன்றைக்கி நூலகத்துக்கு வந்திருக்கீங்க இல்லையா? எவ்வளோ விஷயத்தை பார்த்தீங்க, எவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த அறையை எத்தனை பேர் அப்படியே கவனிச்சிங்களா? வந்ததுலேருந்து சுற்றி பார்த்தீங்களா? எல்லா இடத்தையும் பார்த்தீங்களா? உங்களை பிடிச்சது எது இந்த ட்ராயிங்கில்? ஓகே, அப்புறம் டாம் அண்ட் ஜெரி, மிக்கி மவுஸ், மங்கி, அப்புறம் ஸ்குரில், பேர்ட்ஸ், ட்ரீ. பார், பெரியவங்க பெருசாகவே பார்க்குறாங்க இல்லையா? அப்புறம் அவ்வளோதானா? பறவை, ஸ்குரில், அப்புறம் பட்டாம்பூச்சி. ஏன் இப்படியெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க? சின்ன பிள்ளைங்களை ஈர்க்கிறதுக்காக. குழந்தைங்களை ஈர்க்கணும்னு இவ்வளோ விஷயம் செய்கிறாங்க. நீங்கள் பேரண்ட்ஸை ஈர்க்கணும்னு என்ன செய்வீங்க? படிப்பை விட்டுருங்க, படிப்பை தாண்டி சொல்லுங்கள். ஈர்க்கணும், என் பேரண்ட்டை நான் ஈர்க்கணும் அப்படின்னு ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? என்ன செஞ்சுருக்கீங்க? ஃபுல்லாக லஞ்சை கம்ப்ளீட் பண்ணாங்க. வாழ்த்து சொல்லாமா பாப்பாக்கு? மார்க் நிறையா. வாட்டர் பாட்டில் காலியாக கொண்டு வருது. ஒரு வாழ்த்து சொல்லுங்க. வாட்டரையும் காலி பண்ணிட்டு, ஸ்நாக்ஸையும் காலி பண்ணிட்டு, பேகு புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவீங்களா? இல்லை பாட்டிலை மட்டும் தெளிச்சிட்டு வந்துடுவீங்க? தம்பிக்கு ஒரு வாழ்த்து சொல்லமா? ஓகே. அடுத்தது இது ஒரு கவிதை. அடுத்தது குழந்தைங்களை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வாசிக்கிறதுக்கு பழக்கணும். எத்தனை பேர்த்துக்கு புக் ரீட் பண்ணுற பழக்கம் இருக்குது? சிறப்பு. ஒரு லைட்டாக இருக்குது. எப்படி வாசிப்பீங்க? யார் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு வாசிக்கிறதுக்கு? என்னம்மா ரீட் பண்ண தெரியுமா? தமிழ் மேமும் இங்கிலீஷ் மேமும். உங்கள் மேம்க்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்கங்க, ஒரு கிளாப் பண்ணிக்கங்க. அவங்களுக்கு கேட்கும், கண்டிப்பாக கேட்கும். சரி, என்ன புத்தகங்கள்லாம் வாசிப்பீங்க? புக்கெல்லாம் பிடிக்காதுப்பா எனக்கு. ஸ்டோரி புக்ஸு, வேறு பேப்பரு, வேறு ஏதாவது வாசிக்கிறது? என்னம்மா? விடுகதைகள் வாசிப்பீங்க, ஸ்கூல் புக்ஸ் வாசிப்பீங்க, நியூஸ் பேப்பர் வாசிப்பீங்க, ஜிகே வாசிப்பீங்க. நிறைய நேரம் பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்க முன்னாடி எதையாவது எடுத்து வாசிக்க குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள அறியாமையே புத்தகங்களை எடுத்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. எடுத்த உடனே வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்க சொல்லுங்கள், அதில் என்ன இருக்குன்னு எழுத்த கூட்ட சொல்லுங்கள். வாசிக்க குழந்தைங்க கிட்ட இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களுடைய அந்த ஆளுமை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும். அடுத்து குட்டி குட்டியாக ட்ராயிங்ஸ் குழந்தைங்க வரைவாங்க, கற்பனையாக பேசுவாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ரசிக்கணும். ரசித்து என்ன பண்ணணும்? நீ நல்லா பண்ணியிருக்கப்பா, ரொம்ப அழகாக இருக்குது, இன்னும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்களுடைய சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்களை நம்ம வாழ்த்தணும், ரசிக்கணும். அடுத்தது பிடித்ததை நம்ம கொடுக்கணும். குழந்தைங்க என்ன பிடிச்சிருக்கு? இப்போ லஞ்ச் பாக்ஸ் இருக்குன்னா யார் அம்மா அப்பாலாம் பிடிச்ச உணவையே கொடுக்குறாங்க? உங்கள்கிட்ட கேட்டுட்டு யார் லஞ்ச் பேக் பண்ணுறாங்க சொல்லுங்கள். காலைல எந்திரிச்சோன்னே தம்பி பாப்பா உங்களுக்கு இன்றைக்கி என்ன லஞ்ச் வேணும் எத்தனை பேர் கேட்குறாங்க? வாழ்த்து சொல்லுங்கள் அந்த பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும். யார் வந்து கேட்காமையே லஞ்ச் கட்டி கொடுக்குறது? உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும். பிள்ளைகளுக்கு பிடிச்சதை கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா குழந்தைங்களை வந்து பார்வையாளராக பங்கேற்பாளராக மாற்றணும். பார்வையாளராக இன்றைக்கி எதுக்காக வந்தீங்க? இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்க இல்லையா? அடுத்து என்ன பண்ணீங்க? இன்றைக்கி ட்ரை பண்ணிங்களா பேசுகிறதுக்கு? பதில் சொல்லணும்னு நினச்சிங்களா? கேள்வி கேட்டால் பதில் பண்ணணும்னு நினச்சிங்களா? இன்றைக்கி அடுத்த கட்ட நகர்வாக என்ன பண்ணணும் அப்படின்னா படைப்பாளிகளாக மாறணும். படைப்பாளினா என்ன?
எதார்த்தம் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம க்ரியேட்டிவாக பண்ணணும். படைப்பாளிகளாக ஒரு கதை வாசிக்கிறது, இல்லை கதை சொல்கிறது, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் சில கொஷின்ஸ் இருக்குது. நம்ம ஒரு மந்திரக்கோள்னு ஒரு விஷயம் சொன்னோம்ல, எது மந்திரக்கோள்னு சொன்னோம்? எது மந்திரக்கோள்னு நம்ம இன்றைக்கி பேசும்போது சொன்னோம்? அப்ரிஷியேஷன். தம்பிக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். சரி, கொண்டாடலாம், குழந்தைங்களை எல்லாத்தையும் கொண்டாடலாம் அப்படின்னா நாம் என்னென்ன விஷயத்தெல்லாம் பேரண்ட்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இன்னைக்கு? குழந்தை சந்தோஷமாக இருக்கணும்ப்பா, குழந்தைய கொண்டாடணும். பேரண்ட்ஸ் யாராவது சொல்லுவீங்களா? குழந்தைங்கள கொண்டாடணும்னா சில விஷயங்களை நீங்கள் பின்பற்றுங்கன்னு சொன்னோம் இல்லையா? அதெல்லாம் என்னன்னு ஏதாவது சொல்லுங்கள். வாங்கி கொடுக்கறது, பயணம் போகிறது, இதெல்லாமே நம்ம சொல்லலாம். அடுத்தது என்னப்பா இது? நன்றி. நீங்கள் எல்லோரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணிங்க, கேட்ட கொஸ்டினுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொன்னீங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இங்கே வந்திருக்கக்கூடிய குழந்தைகள் வாரம் வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு உங்களுடைய அறிவை மேலும் மேலும் வளர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை கூறி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.